அஸ்ஸலாமு அலைக்கும். வணக்கம் பிள்ளையா. எங்களுடைய சயின்ஸ் ஒலிம்பிக் பேப்பரை எம்சிக்கு வினாக்கள் நம்ம ஒவ்வொரு வாரம் பண்ணுவேன். இல்லை முதலாவது எம்சிக்கு என்னன்னு சொன்னால் பிள்ளையா, நம்மளுக்குள்ள ஒரு கேள்வி இருந்துச்சுன்னு சொன்னால், முதலாவது எம்சிக்கு ஒரு டைட்டானியம் பற்றின கேள்வி தானே பிள்ளையா, டைட்டானியம் பற்றின கேள்வி. ஒரு சக்தி சொட்டன் கேள்விகள் வினவப்படும் போது பிள்ளையா, ஒரு பிள்ளைக்கு முதல்ல ஒரு சக்தி சொட்டன் கேள்வி வந்தால் அந்த பிள்ளை என்ன செய்யணுமாம், இலத்திரன் நிலையமைப்புகளை தெரிஞ்சு வச்சுக்கணும். சரிதானே? அப்போ இலத்திரங்கள் தெரியும் என்ற பிள்ளைக்கு அப்போ சக்தி சொட்டங்கள் எழுதுறதுக்கு இந்த இலத்திரன் நிலையமைப்பு எவ்வளவு முக்கியமாக இருக்குதோ அதே மாதிரி சக்தி சொட்டோட குறிப்பம் தானே, அந்த குறிகளை நாங்கள் எப்படி ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறோம். எங்களோட பாடத்துக்கு சொன்னாங்கன்னா எண் என்று சொல்வது பிரதான சக்தி மட்டம் தானே, அது எப்போது முழுவண்ணாகவும் இருக்கிற எல்லாரும் பெருசா இருக்கும். என்ன விட பிள்ளை எடுக்கிற போதாம் எல்லன்னு சொல்லுவோம் தானே பிள்ளையாடு ஓபிச்சல் உபசக்தி மட்டங்களை குறிக்கிறது. அது என்ன விட சின்னதாக தான் இருக்கும். அது மறையேற்றத்தை பெற மாட்டாது. அதே மாதிரி தசமதானங்கள் இருக்க மாட்டாது. அப்ப என்ன விட எல் எப்போதும் சின்னதாக தான் இருக்கும். எல்லை விட எம்எல்ஏன்னு சொல்லுவோம் தானே, ஓபிச்சல் இருக்குதானே, ஓபிச்சல் உப சக்தி மட்டங்கள் இருக்கிற ஓபிச்சல் இருக்குதானே, அவர்களை குறிக்கும் எம்எல்ஏக்கும் ஒரு சிறிய தொடர்புடவே இருக்குது. ஒன்று எம்எல்ஏ பெருமானத்தை விட எல்ல பெருமானம் பெரிதாக இருக்கலாம். இல்லாத பட்சத்தில் ரெண்டு பேரும் ஒரு சமனான பெருமானம் இருக்கிறார். ஆனால் நாங்கள் படிச்சிருக்கிற எம்எல்ஏ பெருமானம் மறையாகவும் இருக்கும், தசமமாக இருக்க மாட்டாது. அப்போ எம்எல்ஏ பெருமானத்தை விட எம்எஸ்ன்னு சொல்லுவோம் நான் இப்படியா, அந்த இலத்திரன்கள் நிரம்புற திசை இருக்குதானே, அது எப்போதும் பிளஸ் மைனஸ் என்ற குறியோடு இருக்கும். அதே மாதிரி அது பின்னங்களாகத்தான் இருக்கும். அதன் பெருமானம் எப்போதும் பிளஸ் ஆஃப் அல்லது மைனஸ் ஆஃப் இருக்கும். இந்த இடத்துல சொல்றது லேசான கேள்வி இருந்தாலும் இந்த உங்களுக்கு தொடர்பு தெரிகின்ற மாதிரி சில கேள்விகளை எப்படி கேட்கிறாங்க சொன்னால் என்ன சொல்றாங்க, என்ற பெருமானம் என்ன, எம் என்ற குறிகள் என்ன, இவர்களை வச்சுதான் ஓபிச்சலை கேட்கிறாங்க. கேள்விகள் எப்படி கேட்காங்களா, ஓபிச்சல்கள் எண்ணிக்கை என்னவர்கள் கேட்கிறாங்க. அதே மாதிரி இந்த ஓபிச்சல் வடிவம் எதில் தங்கி இருக்கும்னு கேட்கிறாங்க. இலத்திரன்கள் எண்ணிக்கை கேட்கிறாங்க, இலத்திரன் சோழிகள் எண்ணிக்கை கேட்கிறாங்க. அதே மாதிரி இந்த குறிகளுக்கு இடைப்பட்ட தொடர்புடவே கேட்கிறாங்க. விளங்குதா என்னண்டு குறிகள தொடர்புடவே சொன்னால் என் பிளஸ் என்ற பெருமானம் ஒரு எக்ஸ் என்ற பெருமானம் ஒரு 3 என்ற பெருமானத்தை தந்து அதில் எப்படி சேர்த்து வருவான்னு கேட்கிறாங்க. கேள்விகள் எப்படி வரும்னு சொல்லிட்டு கேள்விகள் வரலாமே, தொடர்புடவே கேட்டு வரலாம், இலத்திரங்கள் எண்ணிக்கை கேட்டு வரலாம், ஓபிச்சல்கள் எண்ணிக்கை கேட்டு வரலாம். இப்படியான தொடர்புகளாக இருக்கக்கூடிய சாத்தியமான இலத்திரங்கள் கேட்டு வரலாம். அப்ப நான் கேட்டங்கள் என்னன்னு சொன்னால் இந்த இடத்துல எல்ல பெருமானம் 2ஆக இருக்குது. அப்ப எல்ல பெருமானம் 2 என்று சொன்னால் இந்த இடத்துல எல்லைங்கிறது எதை குறிக்குது, எல்லைங்கிறது உபசக்தி மட்டங்களை குறிக்குது. உபசக்தி மட்டங்களை பொறுத்த வரைக்கும் நாங்களே படிச்சிருக்கோம். நாங்கள் படிச்சிருக்கோம் அது எஸ்ஆ இருக்குதா அல்லது பிஆ இருக்குதா டிஆ இருக்குதான்னு படிச்சிருக்கோம். எஃப் எல்லாம் வரமாட்டது. அப்ப டிங்கிறது பெருமானம் எல் சமன் 2ஆக இருக்கிற வழியில எல்ல பெருமானம் 2 என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும் டைட்டானியம் சொல்லும் போது நீங்க முழுமையான இடத்தில் நிலைப்படுத்தாலும் பரவாயில்லை. அப்ப நாங்கள் எடுப்போம் என்னன்னு சொன்னா ஒரு 1s2 ஒரு 2s2 ஒரு 2p6 ஒரு 3s2 ஒரு 3p6 அதே மாதிரி 4s2 அதே மாதிரி ஒரு 3d2 அப்படிதான் போதும். அப்ப இந்த இடத்துல எழுத பெருமானம் 2ஆக இருக்கிற பட்சத்துல அப்ப அது d மட்டும்தான் குறிக்குது. d இருக்கிற இலத்திரன்களின் எண்ணிக்கை 2ஆகத்தான் இருக்கும். என்ன சொல்றீங்க? அதே மாதிரி திரும்ப சொல்லுவாங்கன்னா n சமன் 3. அப்ப இந்த இடத்துல என்ற பெருமானம் இந்த இடத்துல 1, என்ற பெருமானம் இந்த இடத்துல 2, இந்த இடத்துல என்ற பெருமானம் 3ஆக இருக்குதுன்னு சொல்றீங்க. 3 இந்த இடத்துல என்ற பெருமானம் 4ஆக இருக்குது. என்ற பெருமானம் என்று சொல்றது சக்தி மட்டங்கள் தான் குறிக்குது. அப்ப என்ற பெருமானம் 3ஆக இருக்கிறதோட ஒரு பிள்ளை இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் இந்த இடத்தையும் சரியான கவனிச்சு கொள்ள வேண்டும். அப்ப கவனிச்சு கொள்ளும் போது என்ற பெருமானம் 3ஆக இருக்கும்போது அப்ப ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் என்ற பெருமானம் டி என்று சொன்னால் 2ஆக இருக்குதுன்னு சொன்னால் பி என்று சொல்லும் போது 1ஆக தான் இருக்க போதும். அப்ப என்ற பெருமானம் 1ஆக இருந்தால் அந்த இடத்துல அது பி உபசக்தி மட்டத்தை குறிக்குது. என்ன சொல்றீங்க? அப்ப பியை சொல்லும் போது பியில் இருக்கக்கூடிய இலத்திரங்களோட உச்சமான எண்ணிக்கை, டியில் இருக்கிற இலத்திரங்கள் எண்ணிக்கை கேட்டாங்கன்னு சொல்லி நாங்கள் இலகுவா செய்து கொள்ளலாம். விளங்குறீங்களா? அதே மாதிரி வினா இலக்க விளக்கம் முதலாம் இலக்க வினா நான் கேட்ட வினா இவ்வளவு தான். நான் எங்க பரீட்சைக்கு எப்படியெல்லாம் வினாக்கள் வரலாம்னு சொல்லியிருக்கிறேன். இப்ப என்ற பெருமானத்தை எழுத பெருமானத்தை கூட்டி 4 வரலாம், என்ற பெருமானத்தை எழுத பெருமானத்தை கூட்டி
இப்படி வந்துச்சுன்னா நான் சொன்னதான் இந்த தொடர்புடைய ஒரு பிள்ளைக்கு விளங்கணும். எப்போதும் என்ற பெருமானத்தை விட என்ற பெருமானம் சின்னனாக இருக்கு. அப்ப சக்தி சொட்டல்ல வார கேள்விகள்ல உங்களுக்கு தெரிய வரும் 2011 வருஷத்துக்கு பிற்பாடு வந்த காலங்கள்ல தான் இந்த கேள்வி வந்திருக்குது. அந்த இடத்துல ஒரு பிள்ளை விட எழுத வேண்டும் என்று சொன்னால் இலத்திரன் நிலையமைப்புகள் சம்பந்தமான பூரணமான அளவு தெரிஞ்சிருக்கும். அதுல சில முரண்பாடுகள் எல்லாம் இருக்குதானே நீங்க படிச்சிருப்பீங்க. முதலாம் அழகுல எவ்வளவு கேள்விகள் வரும் என்று தெரியும் உங்களுக்கு. முதலாம் அழக எங்கட நாங்க எப்படி பிரிச்சிருக்கிறோம் சொன்னா 21 தலைப்புகளுக்குள்ளான கேள்விகள் வரலாம். எத்தனை தலைப்பும் 21. அப்ப அதுல ஒரு சில தலைப்புகள் சொல்லிக் சக்தி சொட்டல் ஒரு தலைப்பாக இருக்குது, அயனாக்கு சக்தி ஒரு தலைப்பாக இருக்குது, ஆரை ஒரு தலைப்பு, நிறமான ஒரு தலைப்பு, இலத்திரன் நாட்டென்று படிச்சிருக்கோம் தானே, இலத்திரன் ஏற்றன்னு சொல்லலாமே அது ஒரு தலைப்பாக இருக்குது, மின் கடத்தல் வரிசை அது ஒரு தலைப்பாக இருக்குது சொல்றீங்களா. மின்னெதிர்த்தன்மை யாரு மூலகங்கள்ல மின்னெதிர்த்தன்மைங்கிறது முதலாம் அலகுக்குள்ள வரக்கூடிய ஒரு கேள்வி தலைப்பாகவும் சேர்வைகள்ல உள்ள மூலகங்கள்ல மின்னெதிர்த்தன்மை துணிகிறது அதே அழகு 2க்குள்ள வரும். அப்படி 21 தலைப்பாக நாங்க கேள்விகள் வரும் என்று படிச்சிருக்கிறோம். உங்களுக்கே தெரியும் இந்த ஏறுவல் ஆரம்பிக்கிற காலத்துல இலத்திரன் மீதான ஏற்றம் இலத்திரன் திணிவு இதெல்லாம் படிச்ச நாங்க இப்ப அதெல்லாம் மறந்து போயிட்டு செய்யறோம். முக்கியமான விடயங்களை நாங்க காண்பிச்சிருக்கிறோம். அப்ப நிறமாலைகள் எல்லாம் குழம்பின காலம் இருந்துச்சு. இப்ப அதெல்லாம் பத்தின பயனை இல்லாம பாத்தீங்களா. அப்ப உங்களுக்கு தெரியணும் எக்ஸாமுக்கு நெருங்க போற நீங்க கடைசி காலங்கள்ல ரைட் இதுலதான் கேள்விகள் வரும் தலைப்புகளாக நான் படித்து தந்திருக்கோம். என்ன முடியாது உங்களுக்கு கூறப்பட்டிருக்கிறது ரைட். அப்ப இந்த விடயங்கள் தலைப்புகள்ல 21 தலைப்புல ஒரு தலைப்புல நான் கேள்வி எடுத்திருக்கிறேன். சக்தி சொட்டல்ங்கிறது ஒரு தலைப்பு தானே. அதே மாதிரி மின்காந்த கதிர்ப்புகள்ல நாங்க ஒரு போட்டோன் சம்பந்தமான ஃப்ரீக்வென்சி லம்டா துடிவம் தானே. அப்படி 21 தலைப்பு இருக்கு, ஞாபகம் வச்சுக்கொள்ளும். சரியா சரி. அதே மாதிரி பிள்ளைகளை 2வது வினாவை பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு லேசான கேள்விதான். வலிமையான கட்டமைப்புகளை இந்த இடத்துல பிள்ளைகள் 2வது வினாவை பொறுத்த வரைக்கும் எங்களோட பரீட்சை வினாத்தால் எப்படி ஒரு போக்க கொண்டிருக்கும் என்று சொன்னால் இவங்க சொல்றாங்கன்னா 2019க்கு பிறகுதான் எங்களோட பாடத்திட்டம் மாறுன்னு சொல்றாங்க. ஏற்றுக்கொள்ளத்தான் வரும். ஆனால் 2011 வருஷத்துக்கு பிறகு இருந்து பிள்ளைகள் கேள்வி அமைப்பே மாறிச்சு. எப்படி மாறிட்டான் 2011க்கு பிறகுதான் பரிவு கட்டமைப்பு பதம் உள்ளால வருகிறது. 2011க்கு பிறகுதான் எங்களுடைய சமபகுதியங்கள் அப்படியே உள்ளால வருகிறது. 2011க்கு பிறகுதான் சக்தி சொட்டங்கள் உள்ளால வருகிறது. 2011க்கு பிறகுதான் பிள்ளைகள் மின்காந்த கதிர்கள் உள்ளால வருகிறது. அப்ப உங்களுக்கு விளங்குதா என்ன சொல்ல வேண்டும். அப்ப கேள்விகள் எந்த தலைப்புகள் உள்ளால வருகிறது சொன்னால் 2011க்கு பிறகு. அப்ப இந்த 2011க்கு பிறகு வந்து கேள்விகளை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் N3H என்று சொல்றது என்ன சொன்னீங்க. N3H என்று சொல்றது நைதரசனால் உருவாக்கப்படக்கூடிய ஒரு விதமான ஹைட்ரைட் சொல்ல இயலாது. ஹைட்ரைட்டுகள் அது வேறு வாய்ப்படும். இது நைதரசனால் உருவாக்கப்பட செய்து நாங்கள் ஏ சைட் என்று சொல்லி படம் இருக்கிறோம். என்ன சொல்றீங்க. இந்த ஏ சைட் கட்டமைப்புல ஹைட்ரசன் ஒரு மின் நேர்த்தன்மைங்கிறதால ஹைட்ரசனை கலட்டி விட்டுருவோம். அப்ப ஒரு சேர்வையில ஹைட்ரசன் வெளியே போயிடுச்சுன்னு சொன்னால் அந்த சேர்வை ஒரு மலையேற்றத்தை பெறும் சொல்லி படிச்சிருக்கிறோம். என்ன சொல்றீங்க. ஏன்னு சொன்னால் ஹைட்ரசன் ஒரு மின் நேர்த்தன்மையாக. அப்ப அந்த இடத்துல சொல்லுவாங்களா 3 வித்தியாசமான பரிவு கட்டமைப்புகள் நாங்கள் படிச்சிருக்கிறோம். பரிவு கட்டமைப்புகள் எண்ணிக்கை துணிய வேண்டும் என்று சொன்னால் ஒரு மைய அணுவாக இருப்பின் 2 மைய அணு இல்லை, ஒரு மைய அணுவாக இருப்பின் அந்த அணு மீதுள்ள வாங்கிகள் அந்த அணு மீதுள்ள வழங்கிகள் எண்ணிக்கை. வாங்கி என்று சொன்னால் சிக்மா பிணைப்புன்னு சொல்லி படிச்சிருக்கோம். பையன் படிச்சிருக்கிறோமா ரைட். வாங்கி என்று சொன்னால் அதன் மீதுள்ள பை பிணைப்புகள் இரட்டை பிணைப்புகள். வழங்கி என்று சொன்னால் அதில் இருக்கிற சிக்மான்னு படிச்சிருக்கிறோம். ஒற்றை பிணைப்புன்னு படிச்சிருக்கோம். என்ன சொல்றீங்க. அந்த இடத்துல சொல்றாங்களா N3H என்ற இடத்துல இந்த பரிவு கட்டமைப்புகளை வரைய சொல்றாங்க. அப்ப வரைஞ்சி தாராங்களே. அப்ப பரிவு கட்டமைப்புகளை வரைஞ்சி தரும்போது ஹைட்ரசனோட சேர்த்து தான் வரைகிறாங்க. ஹைட்ரசனோடு இருக்கிற கட்டமைப்பு நைட்ரசன் இரட்டை பிணைப்பு நைட்ரசன், இங்கால பக்கம் ஒரு இரட்டை பிணைப்பு நைட்ரசன். நைட்ரசன் மீதுள்ள பிணைப்புகள எண்ணிக்கைக்கு ஏற்ப தனிச்சோடிகள எண்ணிக்கைக்கு ஏற்ப ஏற்றங்கள் பகிரப்பட்டுள்ளது. ஏற்றங்கள் பகிரப்பட்டிருக்கிறது. இது ஒரு கட்டமைப்பாக இருக்கிறது சொல்லுங்க. அதே மாதிரி 2ஆம் கட்டமைப்பை பொறுத்த வரைக்கும் சொன்னாங்கன்னா நைட்ரசன் அணுக்களுக்கிடையில ஒரு மும்மை பிணைப்போடு நைட்ரசன் மீது ஒற்றை பிணைப்பு இருக்கு. ஒற்றை பிணைப்பு இருந்தால் நைட்ரசனுக்கு மீது வார ஏற்றம் மாறுபடும்.
அதன் மீது தனிச்சோடுகள்ல எண்ணிக்கை மாறுபடும், உங்களுக்கு தெரிய வரும்ல. மேல் சொல்லுவாங்களாம். அதே மாதிரி மூன்றாவதாக தரப்பட்ட கட்டமைப்பை பொறுத்தவரைக்கும் நைதரசன் அணுக்களுக்கிடையில இப்படியான கட்டமைப்பை தந்து கொள்வாங்க பிள்ளையார். அப்போ உங்களுக்கு தெரிய வருகிறது என்னன்னு சொன்னால், நீங்களை படிச்சிருக்கிறோம், பரிவு கட்டமைப்புகள் வரையப்படும் போது இந்த இடத்துல என்ன செய்யறாங்களா, பரிவு கட்டமைப்புகளுக்கு இடையில இப்படி பரிவு கட்டமைப்புக்கு இடையில இப்படி ஒரு கோடு வரையணுமே. பரிவு கட்டமைப்புகள் ஒன்றோடு என்ன சொல்லக்கூடிய ஒரு கோடு வரைஞ்சி காட்டும். அந்த கோடு சொல்லுதா இந்த கட்டமைப்புகள் இந்த கட்டமைப்பு வருகிறது. பரிவு கட்டமைப்புகள் வரையப்படும் போது நாங்கள் என்ன செய்யணும்னு சொன்னால், பிணைப்புகளையும் இடத்திலையும் காட்டணும். ஒரு குறுகிய ஒரு ஐடியா சொல்லித்தாரோம் பிள்ளையார், பரீட்சைக்கு பயன்படுத்திக் கொள்ளும். ஒரு பேப்பர் ஒரு கேள்வி வந்துச்சு, இப்படியா உங்களுக்கு இப்படி சொல்லுவாங்களே, ஒரு அடிப்படை கட்டமைப்பு இப்படி ஒரு அடிப்படை கட்டமைப்பை கொண்டு இப்படி ஒரு அடிப்படை எண்பு கட்டமைப்பை கொண்டு இப்படி ஒரு சேர்வை, ஒரு ஆக்சைடு சேர்வை, இப்படி ஒரு சேர்வையில பரிவு கட்டம் வரைய சொல்லிட்டாங்க. நான் பரிவு வரைய சொன்னால் நாங்கள் குழம்புவோம் தானே. முதலாவதாக என்ன செய்வோம், அவன் சொல்ல அடிப்படைக்கு தானே எத்தனை கட்டமைப்பு கேட்கிறான். 4 கேட்டான்னு சொன்னால் 4 இடைவெளிகளின் பிள்ளையார் அடிப்படை கட்டமைப்பு எழுதிக்கொண்டு அப்படி அடிப்படை கட்டம் அப்படியே கோப்பி பண்ண விளங்குதான். நான் எம்சிக்கு வழிகள் அதை நான் பேச சொல்லித்தார். என்ன கட்டமைப்புட எந்த அடிப்படை கட்டமைப்புட பதிவை வரைய சொன்னாலும் அதை அப்படியே எழுதிட்டு பிள்ளைகள் உங்களோட இறை பக்தியால அந்த கட்டமைப்புக்கு பிணைப்புகளை மாற்றி மாற்றி போடும். ஒரு இடைவெளியில நீங்க வரைஞ்சிருப்பீங்களானே இப்படி எழுத போடுறது, மற்ற இடைவெளிகள் என்ன செய்யப்படுவீங்களா பைப்பிணைப்பு எண்ணிக்கை மாற்றி மாற்றி நீங்க புதுசா யோசிக்க தேவையில்லை. நாளை வரைஞ்சிங்க, அதாவது நீங்க ஸ்ட்ரக்சர் பேப்பர்ல நாளை வரைஞ்சிட்டு பிணைப்புகளை மாற்றி மாற்றி போட்டு பாருங்க, கொஞ்சம் சக்சீடாக விளங்குதாக பயிற்சி. அப்ப இந்த இடத்துல சொல்லுவாங்களா, ஒரு பரிவு கட்டமைப்பு வரையும் போது எங்களுக்கு தெரிய வரும் உறுதியான பரிவு, உறுதியற்ற பரிவு 2 வசனங்கள் இருக்குது. இதுல எது உறுதியான பரிவுன்னு பார்ப்போமே. உறுதியான பரிவாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுக்கு தெரியும் பிள்ளைகள், பரிவு கட்டமைப்புல ஒவ்வொரு அணுக்கள் ஒவ்வொரு ஏற்றத்தை கொண்டிருக்கும். அப்ப ஒரே அணுக்கள் அருகாமையில் இருக்கக்கூடிய, அதாவது ஒன்றுக்கு மேற்பட்ட மைய அணுக்களாக இருந்தால் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட மைய அணுக்களாக இருக்கும் போது அணுக்களுக்கு இடையில அருகாமையில ஒரே ஏற்றங்கள் காணப்பட்டால் அவர்கள் உறுதிப்பாடு சற்று குறைவாக இருக்கும் என்று சொல்றீங்கள். இந்த இடத்துல சொன்னாங்கன்னா பரிவு கட்டத்தை தவறான கூற்று கேட்கிறாங்க. தவறான கூற்று கேட்கப்படும் போது இதுல முதலாம் கட்டமைப்பும் 2ஆம் கட்டமைப்பும் 3ஆம் கட்டமைப்பு வித்தியாசமான 3 கட்டமைப்புகள் இருக்குது. இதுல முதலாவது சொல்லுவாங்கன்னா, முதலாம் கூற்று சொல்லுவாங்கன்னா, பரிவு கட்டமைப்புகள் யாவும் அவற்றின் உறுதிப்பாட்டில் ஒன்றிலிருந்து ஒன்று வேறுபட்டது. ஏன்னு சொன்னால் கேள்வி கேட்டிருக்காங்க, பரிவு கட்டமைப்பு தான் உறுதியான பரிவு தான் தெரியாது. நாங்கள் சொல்லலாமா, முதலாம் கட்டமைப்போட உறுதிப்பாடும் அதே மாதிரி பிள்ளைகள் இந்த 3ஆம் கட்டமைப்போட உறுதிப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருக்கும் என்று சொல்லுங்கள். முதலாம் கட்டமைப்பும் எங்களோட 3ஆம் கட்டமைப்பும் உறுதிப்பாட்டுல கொஞ்சம் உயர்வாகவும் 2ஆம் கட்டமைப்போட உறுதிப்பாடு கொஞ்சம் தளர்வாக இருக்கும். ஒரே ஏற்றங்கள் தானே. திரும்ப எங்களோட அந்த குட்டி பிள்ளை அந்த குட்டி சரி, அந்த கேள்வி பிள்ளையான கதை கேட்கிறாங்க. பரிவு கட்டம் 2 உறுதியற்றது. அப்ப என்ன காரணத்தால் உறுதியற்றதாக இருக்கலாம், ஒத்த ஏற்றங்கள் அருகாமல் இருக்கக்கூடாதுன்னு படிச்சிருக்கிறோம். 3வது தரவு சொன்னாங்கன்னா பிள்ளையால், பரிவு கட்டமைப்பு 2வது பரிவு கலப்புக்கு குறைந்த அளவான, அதாவது தெரியும் பிள்ளையால், ஒரு பரிவை வரைஞ்சிட்டு ஒரு பரிவங்கிற ஒரு நிகழ்வு, ஒரு லூயி வடிவங்கிற ஒரு நிகழ்வு. அப்ப லூயி வடிவத்தில் இருக்கிற பல வித்தியாசம், லூயி வடிவத்திற்குரிய வித்தியாசமான அமைப்பு தான் பரிவு. பரிவிட உறுதிப்பாட்டின் நாங்கள் என்ன செய்ய போறோம், ஒரு பரிவு கலப்பு ஒரு அம்சத்தை நாங்கள் கடைக்கிறோம். என்ன சொல்றீங்க, அதிலிருந்து சொல்லுவாங்கன்னா பரிவு கட்டமைப்பு 2வது பரிவு கலப்பு நிலைக்கு குறைந்த அளவு பங்களிப்பு செய்யும். அதுவும் சரிதான் பிள்ளைகள், குறைந்த அளவு தானே பங்களிப்பு செய்யும். ஏனென்றால் உறுதிப்பாடு இல்லை. 4ஆம் கருத்து என்ன சொன்னாங்கன்னு சொன்னாங்க, அந்த இடத்தை கொஞ்சம் பாருங்கன்னா, தரப்பட்ட மூலக்கூறில் பரிவு கலப்பில் உள்ள, பரிவு கலப்பு சொன்னால் உறுதியான பரிவை பற்றி கதைக்கணும். உறுதியான பரிவில் இருந்தால் பரிவு கலப்பு வரும். நான் சொல்றேன், இப்படித்தான் அந்த அடிப்படை கட்டமைப்பு. நைதரசன் இதுல பிள்ளைகள் கவனிக்கும். இந்த ஆகும் முனை உங்களுக்கு தெரியணும். அதுக்கு தான் நம்ம இலக்கமெல்லாம் போட்டு படிப்போம். ஏன்னு சொன்னால், இப்ப எப்படி சொல்றேன், நான் உங்களோட இந்த வலது கைப்புறமாக இருக்கிற நைதரசன் சொல்லக்கூடாது பிள்ளைகள். இப்ப நான் சொல்றேன், இதுக்கு ஒரு வடிவத்துக்கு ஒரு பேர் வைக்கிறேன். இதெல்லாம் பேர் வைக்க தேவை. நைதரசன் மட்டும் தனியாக இருக்கு. இவர் ஒரு ஏ நைதரசன்,
ஒரு பி நைட்ரசன் ஒரு சி. அப்ப ஏன் உங்களுக்கு விளங்குது அப்படியா? ஏன் வளமையான கேள்விகள்ல அந்த இலக்கங்கள் பேர் குறிப்பிட்டு சொல்றேன்னு சொன்னா உங்களுக்கு விளங்குது. இப்ப இதுல பி நைட்ரசனுக்கும் சி நைட்ரசனுக்கும் இடையில உறுதியான பரிவு கட்டமைப்பில் இருக்கிற பிணைப்புகளை பொறுத்த வரைக்கும் இங்க இரட்டை பிணைப்பு, இங்க மும்மை பிணைப்பு. அப்ப அங்க இருக்கிற பிணைப்பு பொறுத்த வரைக்கும் அதை நாம சொல்லலாம் என்னன்னு சொன்னால் ஒரு பகுதி மும்மை பிணைப்பாக சொல்லவா. ஏயும் பி நைட்ரசனை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்தில் இருக்கிற பிணைப்பை பொறுத்த வரைக்கும் ஒற்றைக்கும் இரட்டைக்கும் இடையில் சொல்லக்கூடிய ஒரு பகுதி இரட்டை பிணைப்பாக, நைட்ரசன் ஹைட்ரசன் Na ஹைட்ரசனுக்கு இடையில ஒற்றை பிணைப்பாக மட்டுமே இருக்குது. உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னால் ஒற்றை பிணைப்பு ஒரு சமாச்சாரம் இருக்குது. அதுக்கு பிறகு படிச்சிருக்கவே இரட்டை பிணைப்பு இருக்குது. ஆனால் ஒற்றை பிணைப்புக்கும் இரட்டை பிணைப்புக்கும் இடையில இன்னொருத்தர் இருக்கிறார். அவர் யாருன்னு சொன்னால் பகுதி இரட்டை பிணைப்பு. அவர் யாரால தோன்றுவார்? பரிவு கலப்பு நிலைகள்ல தோன்றும். இரட்டைக்கும் உண்மைக்கும் இடையில ஒரு பிணைப்பு இருக்குது. உண்மை பிணைப்பு தெரியும் எங்களுக்கு, காவன் காவன் நைட்ரஸ் நைட்ரஸ். ஆனால் இரட்டைக்கும் உண்மைக்கும் இடையில ஒரு பிணைப்பு இருக்கு. பகுதி உண்மை என்று படிச்சிருக்கிறோம். இந்த இடத்துல பிணைப்பு நீளம், பிணைப்பு கோணம், பிணைப்பு வலிமை சொல்லணும் தானே. அங்க சொல்றாங்களா இந்த மூலக்கூறு பரிவு கலப்பு நிலையில் உள்ள ஹைட்ரசன் அணுவுடன் இணைந்து நைட்ரசன் சுட்டி காட்டக்கூட இந்த ஏபிசிடி சொல்லாட்டி வசனம் அப்படி பெரிதாகி விடும். இந்த ஏபிசி இந்த நைட்ரசனோட, அதாவது ஹைட்ரசனோட இணைந்த நைட்ரசன் சொல்றது கவனிங்களா, ஹைட்ரசன் அணுவுடன் இணைந்த நைட்ரசன் இவர் தானே அவர் ஏ. அணுவின் எண்ணெய் பிணைப்பு நீளம், இந்த இடத்துல வார எண்ணெய் பிணைப்பு நீளம் எக்ஸ் என்று சொல்றோம். நீளமானது எண்ணெய் இரட்டை பிணைப்பு நீளத்திலும் கூடியதும். இந்த நீளத்தை பாருங்கள், இந்த நீளம் என்ன நீளம் வரைக்க போதா? இவரை பொறுத்தவரை இவர் பகுதி இரட்டை பிணைப்பு. பிணைப்பு நீளம் ஒற்றை பிணைப்புக்கு தான் அதிகமாக இருக்கும், பகுதி இரட்டைக்கு இரட்டை விட குறைவாக இருக்கும். இங்க சொல்றாங்களா எண்ணெய் பிணைப்பு நீளமானது, அதாவது இந்த பரிவு கலப்பு நிலையில் இந்த நீளமானது டபுள் பொண்டோட பெரிதாகவும். முதலாம் கூற்று சரிதான பிள்ளையாள்? ரைட். எண்ணெய் இரட்டை, அதாவது எண்ணெய் ஹைட்ரசன் அணுவுடன் இணைந்த நைட்ரசன் அணுவின் எண்ணெய் பிணைப்பு நீளமானது என் இரட்டை பிணைப்பு நீளத்தை விட கூடியதாகவும் ஒற்றை பிணைப்பு நீளத்தை விட சிறியதாகவும் இருக்கும். சரியா இருக்குது. ரைட். அதே மாதிரி சொல்றாங்களா ஒவ்வொரு கட்டமைப்பிலும் என் பிணைப்பு கோணம் 180 இருக்குது. ஒரு சரியான கட்டமைப்பு பொறுத்த வரைக்கும் நைட்ரசன் அணுக்களுக்கு இடைப்பட்ட கோணம் இருக்குதானே, அந்த நைட்ரசன் அணுக்களுக்கு இடைப்பட்ட கோணம் 180 பாகையாக இருக்குது. இந்த இடத்துல பிள்ளைகள் நாங்க சரியான விலைக்கு போகலாமே. அதே மாதிரி பிள்ளைகள் எங்களோட 3ஆம் இலக்க வினா போய்கொள்ளும். விளங்குதா? இந்த இடத்துல கேள்வியை பொறுத்த வரைக்கும் விளங்க வேண்டிய விஷயம் என்னன்னு சொன்னால் பிணைப்பு நீளத்தை ஒப்பிட தெரியணும். ஒரு கட்டமைப்பில் இருந்து பிணைப்பு நீளத்தை ஒப்பிட தெரியணும். அதே மாதிரி ஒரு கட்டமைப்பில் இருந்து அவருக்குரிய பரிவு கட்டமைப்புகள எண்ணிக்கை துணியை தெரிஞ்சிருக்கணும். அதே இடத்துல பிள்ளைகள் ஒரு கட்டமைப்புல இருந்து பரிவு கட்டமைப்பு என்று சொன்னால் என்ன, லூயி வடிவம் என்று சொன்னால் என்ன, பரிவு கலப்பு என்றால் என்ன ஒப்பிட தெரியும் தானே. பிறகு பிள்ளைகள் பரிவு கலப்பு நிலையில இருந்துதான் பிணைப்பு நீளத்தை பார்க்கணும். உறுதியானவர்கள் என்ன பார்க்கணும். சரிதானே? அப்ப அந்த இடத்தை விளங்கும் தானே பிள்ளையார். ரைட். ஓகே. உறுதியான பிணைப்பது உறுதியற்ற பிணைப்பதுன்னு கண்டுபிடிக்கலாம். ரைட். அப்ப இதை நீங்க விளங்கி எடுத்திருப்பீங்க. பிறகு பிள்ளையார் பார்த்துக் கொள்ளுங்கள் எங்களுடைய வினாயிலக்க 3. இந்த வினாயிலக்க 3ஐ பொறுத்த வரைக்கும் நான் கொஞ்சம் இந்த வினாவை கொஞ்சம் வித்தியாசமான முறையில் விளங்கப்படுத்துவோம். எப்படின்னு சொன்னால் கொஞ்சம் டி பிளாக்கோட சேர்த்து விளங்கப்படுத்தும் கேட்டுக்கொள்ளுங்க. எனக்கு நல்லா தெரியும் என்னன்னு சொன்னால் ஒரு சிக்கல் சேர்வை எப்படி இருக்குமா, ஒரு சிக்கல் சேர்வையானது ஒரு சதுர அடைப்புக்குள் இருக்கும்போது அந்த சதுர அடைப்புக்குள் இருக்கிற சிக்கல் சேர்வையில உண்மையாக ஒரு கட்டாயம் இருக்கும், ஒரு நிக்கரண்ட கட்டாயம் இருக்குது. அதே மாதிரி ஏதாவது வினை இருக்கிறாவே, ஒரு NH3 என்ற ஒரு வினை இருக்கலாம், ஒரு H2O என்ற வினை இருக்கலாம். வினைகள எண்ணிக்கைகளை சொல்லுவாங்களாம், இணைப்பு எண்ணு சொல்லுவாங்க. அப்ப அந்த இணைப்பு எண்ணு சொல்ல போனா என்னென்ன எண்ணிக்கையில் இவர் எண்ணிக்கை M1 எண்ணிக்கையில் இருக்கு. அப்ப இந்த சிக்கல் சேர்வு விளைவுற்றம் இருக்கும் தானே, அந்த விளைவுற்றம் X என்ற ஏற்றத்தை குறிக்குது. அப்ப விளைவுற்றம் இருக்கிறதால நான் எப்படி சொல்றேன், இதுக்குள்ள இருக்கிற விளைவுற்றம் Xங்கிறது ஒரு விளைவுல 0ஆக பிளஸ் ஆக மைனஸ் ஆக இருக்கலாம். கெமிஸ்ட்ரி சொல்லி தருகிறது. இந்த வினைகள்ல பேர் சொல்லுவாங்களா
நடுநிலையான வினை. அதாவது இவர்கள் ஈதல் பிணைப்புகளை உருவாக்குறதுக்கு பேர் தான் வினைன்னு சொல்லுவோம். ஈதல் பிணைப்பு உருவாக்குறது. இப்போ கெமிஸ்ட்ரி சொல்றது பிள்ளைகள், இந்த H2O மூலக்கூறை பற்றி கருதிங்கன்னு சொன்னால் H2Oவில் இருக்கிற தனிச்சோடிகள் எண்ணிக்கை 2. எத்தனை தனிச்சோடி இருக்கு? 2 இருக்குது. NH3ல இருக்கிற தனிச்சோடி எண்ணிக்கை 1 சோடி இருந்தாலும் இவரால் உருவாகிற ஈதல் பிணைப்பு எண்ணிக்கை 1 தான். இவராலே உருவாகிற ஈதல் பிணைப்பு 1 தான். என்ன அப்படி என்று சொன்னால் ஒரு அணு ஒரு ஈதல் பிணைப்பு மட்டும்தான் தோற்றுவிக்கும். ஆனால் கெமிஸ்ட்ரியில இந்த இடத்துல சொல்லுவாங்கன்னா NH2 ஒன்று சேர்வு. அப்படித்தானே இவரோட CH2 C11 ஆக்சிஜன் O- சொல்லுகிறோம். இந்த இடத்துல பிள்ளைகள் கவனிங்களேன், உங்களுக்கு இந்த வாங்கி வழங்கின கன்செப்ட் விளங்கி இருந்தால் உங்களுக்கு அது விளங்கி இருக்கும். கெமிஸ்ட்ரி சொல்லுதா இந்த ஈதல் பிணைப்புல இந்த ஆக்சிஜன் சொல்லுவோமா சிறந்த வழங்கி. காரணம் மறையேற்றத்துடன் இருக்குது. இந்த இடத்துல ஆக்சிஜன் வழங்கியாக தொழிற்படாது. என்ன படிச்சிருக்கிறோம்? ரைட். இதில் இருக்கிற அதிமுனைவாக்கம் பைப்பிணைப்பில் இருக்கிற எலக்ட்ரான் செறிவு காரணமாக வாங்கியாகத்தான் தொழிற்படும். நைதரசனை பொறுத்த வரைக்கும் நான் ஓர்கானிக் படிச்சிருக்க முடியாது. நைதரசன் மேல தனிச்சோடி இருந்தால் அவர்கள் காரமே தனிச்சோடியை இழந்தால் காரம் படிச்சிருக்கிறோம். இந்த அம்சங்களை வச்சு சொல்லலாம் என்று சொன்னால் இந்த செப்பு 2+ ஒரு வெண்முகி வடிவம் வரணும்னு சொன்னால் செப்புவோட வெண்முகி வரணும்னு சொன்னால் செப்புவுக்கு மேலே 6 ஈதல் பிணைப்பு தோற்றுவிக்கப்பட வேண்டும். அப்ப படிச்சிருக்கிறோம் ஒரு வினைகள் ஒரு மை அணுவுக்கு மேல எத்தனை ஈதல் பிணைப்பு வரலாம்னு சொன்னால் வினைகள் என்ன செய்து கொள்ளுமாம் 2 4 6 தோற்றுவிக்கும். அப்ப 2 தோற்றுவிச்சால் அது நேர்கோடு படிச்சிருக்கிறோம். 4 வந்தால் அது நான்முகியாகவா சதுரத்தளமாக இருக்கும்னு படிச்சிருக்கிறோம். 6 வந்தால் அது வெண்முகியாகத்தான் இருக்கும். 6 வரணும்னு சொன்னால் இந்த வினை என்ன சொல்லுவான் 6 ஈதல் பிணைப்பை தோற்றுவிக்கணும். பாடப்பரப்பு சொல்லுதும் இவர்கள் எல்லாம் இல்லையா மொனோலிகன்ஸ் ஒரு ஈதல் பிணைப்பை தோற்றுவிக்கிற இடையே ஆனால் நடுநிலையா இருக்கு. ஆனால் இவரை பொறுத்த வரைக்கும் என்ன செய்ய முடியாது. இந்த செப்பு 2+ எத்தனை பேர் சேர போறாங்களாம் இவரை பேர் சொல்ல போறேன். ஒரு X என்ற பேர் சொல்ல போறேன். இந்த வினைக்கு பேர் X. X எத்தனை சேரணும்? ஒரு X இருந்தால் 2 ஈதல் பிணைப்பு இருந்தால் 3 X இருந்தால் அது 6 என்ற ஒரு எண்ணிக்கையான ஈதல் பிணைப்பை தோற்றுவிக்கும். ஆனால் செப்பு மீதான ஏற்றத்தை பாருங்கள். செப்புல ஒரு CH என்றால் ஏற்றம் +2 இருக்குது. இவர் ஒருத்தர ஏற்றம் என்ன -1. இவர் எத்தனை பேர் இங்க 3 பேர் சொன்னால் இவர்கள மொத்த விளைவு ஏற்றம் தான் இந்த இடத்துல குறிப்பிடணும். நான் சொல்லியிருக்கிறேன் இந்த ஏற்றம் பூஜ்ஜியமாக, இந்த ஏற்றம் மறையாக, இந்த ஏற்றம் நேராக இருக்கிறார். அப்ப இவர பிளஸ் இவர -3 சொன்னால் விளைவு ஏற்றம் -1 மாறிடும். அப்ப எங்களோட பாடத்திட்டத்துல இப்ப வந்த கேள்விகள் எப்படி எல்லாம் வருதுன்னு சொன்னால் இந்த எண்ணை எப்படி கணிக்கிறது, இப்ப இந்த எம் எப்படி கணிக்கிறது, இந்த X எப்படி கணிக்கிறது. வலிமையான கேள்விகள்ல இந்த மூலகத்தை தான் கணிப்போம். இந்த மூலகத்தை தான் கணிப்போம். அப்ப பிள்ளையார் கேள்விகள் இந்த 2016 வருஷம் வந்து எஸ்ஏ பேப்பர் பிறகு வந்து 2015 அப்படியான ஆண்டுகள்ல பிள்ளையார் இதுவும் தான் 2014க்கு பிறகுதான் வருகிறது. விளங்குதா? பாடத்திட்டத்துல இவர்கள் எல்லாம் புதிதாக சேர்க்கப்பட்ட இடங்கள்ல நாங்கள் வளமையாக சிக்கல் சேர்ந்து சூத்திரம் தரப்படும். எம்சிக்கு மட்டும் சொல்லித்தரல, கேள்விகளையும் சொல்லித்தார் விளங்குமே. அப்ப எம்சிக்கு மட்டும் சொல்லித்தரல இந்த இடத்துல என்ன கேள்வி வரலாம்னு சொல்லித்தார். அப்ப பிள்ளையார் கேட்டுக்கொள்ளா இந்த இடத்துல வளமையாக நாங்கள் சிக்கல் சேர்வை தந்தால் நாங்கள் கண்டுபிடிப்போம் என்ற எண்ணிக்கை எம் எண்ணிக்கை அப்படி தரல, சூத்திரமே தரல. 2016 ஃபார்முலா தந்திருக்கிறார். சூத்திரம் தராமல் மூலகத்தை கண்டுபிடிக்கணும். கண்டுபிடிக்கலாம் என்ன சொல்லுது? அது இயல்புகளை வச்சு ஈகோவைடு, ஹைட்ரோக்சைடு, சல்பைட்டு, அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கலையன், குளோரிடோ ஏற்றப்பட்ட சிக்கலையன், இந்த 4 முறையையும் வச்சு தான் கண்டுபிடிக்கணும். NH3 எண்ணிக்கையானது நல்லா கண்டுபிடியால் ஒரு நீர் ஏற்றப்பட்ட ஒரு அமோனியா ஏற்றப்பட்ட சிக்கலைனுக்கு நல்லா கடுங்கோ சோடியம் ஹைட்ரோக்சைடு போன்ற கற்றை அதாவது கார சேர்வைகள் சேர்க்கப்படும் போது வினைகள் வெளியேறும். அதிலிருந்து விளையாடு வாயு வெளியேறலாம். அப்ப விலங்கு நான் என்ன சொல்றேன் 2 கேள்விகள்ல இந்த எண் எவ்வளவு எண்ணிக்கை துணியை சொன்னால் எப்படி துணிஞ்சு கொள்வது படிச்சிருப்பீங்களா? அப்படித்தானே. அதுக்கு பிறகு பாருங்க இவரை ஏற்றம் மைனஸா இருந்துச்சுன்னு சொன்னால் சிக்கல் செய்வது கற்றாயம் செய்து கொள்ளும்.
இவரேற்றம் பிளஸ் இருந்தால் ஒரு அன்னையில் சேர்ந்து கொள்ளும். நல்லா விளங்கிக் கொள்ளணும். இந்த மாதிரி வினாக்கள் வினைகள் இணைப்புகள் துணியணும் தெரிஞ்சிருக்கணுமே. அப்ப நாங்க இந்த இடத்துல விளைவிடத்தை கண்டுபிடிச்சிருக்கிறோம். கேள்விக்கு விட தேவையில்லை, விளக்கமும் தெளிவான தியரியும் தான் அவசியம். அதுக்கு பிறகு 4ஆம் கேள்வியை பொறுத்த வரைக்கும் எங்களோட வளமையான பாஸ் பேப்பர் கேள்வியால் கேள்வியை பார்த்த விட 30 செகண்ட்களை விட எடுக்கக்கூடிய போது எப்படியா கேள்வியை பார்த்தோடனே கட்டமைப்பு தெரியுமே. இந்த கட்டமைப்பை கண்டு நீங்களோட பாஸ் பேப்பர்களை பாருங்க. 30 செகண்ட் போதுமானது. அதாவது முதலாவது விட, 2வது, 3வது, 4வது, 5வது 5 விடைகள் தரப்படும். கேள்வியை பார்த்தேன்னு சொன்னா தொழிற்பாட்டு கூட்ட வரிசை தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு எங்களோட இலத்திரன் நாட்கள் சக்தி வரிசை, மின்னல் தன்மை வரிசை, அதே மாதிரி மூலகங்கள்ல அயனாக்க சக்திக்கான வரிசை, அதே மாதிரி இலத்திரன் நிலையமைப்பு தெரிகிற மாதிரி தெரிய வேண்டிய இன்னொரு விஷயம் தொழிற்பாட்டு கூட்ட வரிசை. அந்த வரிசையில ஒரு கட்டமைப்பை கண்ட உடனே ஒரு கீட்டோன் செய்வேன்னு தெரியும். இப்போ கட்டமைப்பு பாருங்க, ஒரு OH, ஒரு CH2, மேலும் பாருங்க CH3, அதே இடத்துல Br, அதே இடத்துல கார்பன் டபுள் பாண்ட் ஆக்சிஜன், ஒரு CH டபுள் பாண்ட் CH2. அப்ப பேர் எழுதப்படும் போது இந்த பேரு பழமையான முறைக்கு கொஞ்சம் மாற்றமாக வந்திருக்கிறது. பாஸ் பேப்பர்ல லேசா கண்டுபிடிக்கலாம் நீக்கல் முறை இல்லையா, தொழிற்பாட்டு கூட்டம் கீட்டோன் சொல்லுகிறோம். அப்ப நாங்க நீங்க விடைய பாருங்க, பாஸ் பேப்பர் பாருங்க, அந்த கீட்டோன் தான் ஆக உறுதியாக வரணும். அப்ப கீட்டோன் 2 விடையில தெராம விட்டுருப்பாங்க. அப்ப என்ன செய்யலாம், அந்த விடை இல்லை. அதுக்கு பிறகு நாங்க பேரை பார்த்தோம்னு சொன்னால் அல்பபெட்டிக் ஆர்டர் அகர வரிசைப்படி தந்திருப்பார். இந்த இடத்துல அதே பிரிச்சு தான் வரப்போகுது. அப்ப அல்பபெட்டிக், அப்ப பழமையான பேப்பர்ல பாஸ் பேப்பர்ல 30 செகண்ட் போதும். அப்ப அல்பபெட்டிக் ஆர்டர் பார்த்தோம்னு சொன்னால் 5வது விடையை நாங்கள் இல்லாமக்கிடுவோம். ABCD தானே. அதுக்கு பிறகு பார்த்தோம்னு சொன்னால் பேரிடும் போது நாங்கள் படிச்சிருக்கிறோம். இந்த பக்கம் பேரிடான சில வேளைகள்ல முதலாம் இலக்கம் தொழிற்பாடக்கூடிய பொழுது வழங்கப்படும். அப்படித்தானே. ஆனா 2012ஆம் வருஷம், 13ஆம் வருஷம், 14ஆம் வருஷம் வந்த கேள்விகள் தான் இடைநடுவே இந்த தொழிற்பாட்டு கூட்டங்கள் அப்படியே மாற்றப்பட்டு விளங்குதா. மற்ற இடங்கள் அப்படி இல்லை. மற்ற இடங்கள் வளமையா முதலாம் இலக்கம் தான் கிடைக்கும். அப்ப தொழிற்பாடக்கூடிய கூட்டம் காவல் சங்கில இடையில வந்துச்சுன்னு சொன்னால் அப்ப நாங்க என்ன செய்யணுமா, எங்கால பக்கம் இருந்து நம்பர் போடணுமா, டபுள் பாண்ட் ட்ரிபிள் பாண்ட் இருந்துச்சுன்னு சொன்னால் அவரை முன்னுரிமைப்படுத்தி நம்பரை போட்டுக்கொள்ளும். என்ன சொல்றீங்க, அந்த இடத்துல என்ன சொல்ல போறோம்னு சொன்ன பிள்ளையால் தொழிற்பாடக்கூடிய பொழுது 3ஆம் இலக்கம் கிடைக்கப்பெறும். பேரிடும் போது 3ஆம் இலக்கம், 4ஆம் இலக்கத்துல புரோமோ, 4ஆம் இலக்கத்துல மெத்தைல் இருக்கு, 5ஆம் இலக்கத்துல ஹைட்ராக்சி இருக்கும். அப்ப பேர்களை பொறுத்த வரைக்கும் 4ஆம் இலக்கத்துல புரோமோ, 5ஆம் இலக்கத்துல ஹைட்ராக்சி, 4ஆம் இலக்கத்துல மெத்தைல் இருக்கப்படியால் நாங்க பேர்களை கூட நாங்களே படிச்சிருக்கிறோம். இந்த தொழிற்பாடக்கூடிய கூட்டம் இருந்தால் என்று சொல்றோம்ல, எப்படி சொல்லணும், இந்த ஈயை சேர்த்து விட மாட்டோம், என்று தான் சொல்லுவோம். அப்ப விலங்குகளால் என்ன விட வர போதண்டு. அப்ப இந்த இடத்துல கவனிங்கோ, கேள்விக்கு விட வேண்டியது இந்த விளக்கம் எல்லாம் தேவையில்லை. உங்களுக்கு தேவையில்லை ஃபைனல் பேப்பர்ல வார இந்த பேரிட்டு கேள்விக்கு தொழிற்பாடக்கூடிய கூட்டம் பாடம் வரைக்குதான், நிச்சயமா பாடம் வரைக்கும் எங்களுக்கு அப்படியே வருது. கார்பாக்சிலிக் அமிலம், ஒயிக் ஆசிட், OH வருதுனாலே அதுக்கு பிறகு என்ன எழுதணுமா. அப்ப கேள்வி வரக்கூடிய 5 விடைகள்ல ஆகவும் முனைகள்ல சொன்னாங்கன்னா பேரிட எழுதி பேரிட IUPAC பேர் முடியிடம் தொழிற்பாடக்கூடிய கூட்டம் தான். பிறகு என்ன சொல்லுவாங்களா, அகர வரிசை படி எழுதணும். இலக்கமிடலின் போது என்ன சொல்லுவாங்க, சரியான இலக்கமிட வேண்டும். 4 கேள்வி விளங்கிட்டானே. அப்ப 4 கேள்விகளுக்கும் தெளிவாக விளங்கிட்டு பிள்ளைகள். வினாயிலக்கம் 5 பொறுத்தவரைக்கும் பிள்ளைகள், வினாயிலக்கம் 5 என்ன சொல்லுது பார்ப்போம். வினாயிலக்கம் 5ஆவது பிள்ளைகள் ஒரு கரைசல் பற்றின விளக்கம் சொல்லுவோம். ஒரு கரைசலுக்குள்ள கரைசல் சொல்லுகிறோம். ஒரு கரைசலானது பிள்ளைகள் 2 கரையங்களை கொண்டுள்ளது. ஒரு கரையமாக நாம் எடுக்கிற பிள்ளைகள் யூரியாவும் ஒரு கரையங்கள் இருக்கிறது சொல்லுங்கள். ஒரு கரையமாக யூரியாவையும் மற்ற கரையமாக அமோனியம் நைட்ரேட்டையும் எடுக்கிறோம். அப்ப 2 கரையங்களும் கலந்து கரைசலாக மாறி இருக்கிறது. அந்த இடத்துல சொல்றாங்களாம், ஒரு கரைசலுக்குள்ள இருக்கிற தெளிவு சதவீதங்கள் இவர்கள் 24 தெளிவு சதவீதத்திலையும் அமோனியம் நைட்ரேட்டை பொறுத்த வரைக்கும் 40% இருக்குது.
ஒரு 100 என்ற கலவைக்குள்ள இருக்கிற அளவு தான் 24. ஒரு 100 என்ற கலவைக்குள்ள இருக்கிறது தான் ஒரு 40 இருக்குது. என்ன சொல்றீங்க? இப்போ கரையங்கள பிரிவு சதவீதம் இப்படிதான் இருக்குது. ஆனால் இங்க சொல்றாங்களா ஒரு முக்கியமான விடயம், 2 பேரும் இணைஞ்சி வார ஒரு கரைசல்ல 2 பேரும் சேர்ந்து வார கரைசல் இருக்கிற அடர்த்தி பெருமானம் அடர்த்தி என்று சொன்னது உங்களுக்கு தெரியும். கரைசல் அடர்த்தி பெருமானமாக கரைசல் அடர்த்தி பெருமானம் கேள்வியா இருக்குது. கரைசல் இருக்கிற அடர்த்தி பெருமானம் கேள்வியா இருக்குது. கேள்வி கரைசல் அடர்த்தி. ஆனா இங்க சொல்லுவாங்களா கரைசல் இருக்கிற மூலத்திறன் சொல்லுவாங்களே 5 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கனம். அப்ப நாங்க என்ன செய்யலாம்னு சொன்னால் 1 டெசிமீட்டர் கனத்துல இருக்கிற யூரியாட மோலை பொறுத்த வரைக்கும் 5 மோல்னு சொல்லுவோம். தனியா இருந்துச்சுன்னு சொன்னால் தனியாக இருந்துச்சுன்னு சொன்னால் எங்களோட கணிப்பு வித்தியாசமா இருக்கு. ஆனா இவங்க கலவையாக இருக்கிற பட்சத்துல எங்களோட கணிப்பு இன்னொரு விதமா இருக்கு. ஏன் சொல்லுங்க பார்ப்போம். தனியாக இருந்துச்சுன்னு சொன்னால் 300 கிராம் நாங்க கலந்தாத்தான் 300 கிராம் நாங்க சேர்த்தால் 5 மோல் வரும். ஆனா 2 பேரும் சேரக்கூட உங்களுக்கு தெரியும் 300 கிராம் சேர்க்கிறோம். அது கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு. இப்போ வளமையான கடந்த கால பேப்பர்களை வந்திருக்கிறீர்கள். வளமையான வினாக்களை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு தெரியும் சொன்னால் ஒவ்வொரு வருஷம் மாறக்களின் கரைசல்ல மூடல் தெளிவு கழிக்கணும்னு சொன்னால் தனியான கலவை தான் வந்திருக்குது. என்ன சொல்றீங்க? தனியான சோடியம் ஹைட்ரேட்டு, அமோனியம் சல்பேட், HNO3, தெளிவு சதவீதம், கனவளம் சதவீதம், அடர்த்தி பெருமானம், மூடல் திறன் இவர்கள் தரும்போது கணி செய்யலாம். இந்த இடத்துல கலவையாக இருந்துச்சு வளமையான கேள்வி ஞாபகம் தானே. உங்களுக்கு கடந்த கால வினாக்கள் நீங்க படிச்சிருக்கீங்க. வளமையான கேள்விகள் அமைப்புட இருக்கு. இந்த இடத்துல உங்களுக்கு தெரியும் என்னன்னு சொன்னீர்கள். அதாவது 5 மோல் தெரியும். 5 மோல். அப்ப இந்த 5 மோல் எப்ப கிடைக்கும் சொன்னால் இந்த 5 மோல் எப்ப கிடைக்குமா உங்களுக்கு தெரியும். அதாவது 100 கிராம் கலவை எடுத்தீங்கன்னு சொன்னால் 24 கிராம் தான். 100 கிராம்ல 24 தான் என்ன இருக்க போதா யூரியா இருக்கு. அப்ப நீங்க எடுத்த தெளிவு எனக்கு உண்மையா தெரியாது. 300 இருக்க மாட்டாது. என்ன சொல்றீங்க? ஏன்னா 300 இருக்கணும்னா தனியா இருக்கணும். கேள்வி கொஞ்சம் வித்தியாசமான எக்ஸ் என்ற தெளிவு எடுத்தீங்கன்னு சொன்னால் தான் தெளிவு எடுத்தீங்கன்னா 5 மோல் கிடைக்கும். ஆனா எத்தனை கிராம்னு கணிக்கணுமே. அப்ப அதன் கீழ் அப்ப மோல் ஒன்று தேவைதானே. மோல் தேவைன்னு சொன்னா 5 மோல் கிடைக்கணும்னு சொன்னால் தெளிவு பெருமானத்தை மூடல் தெளிவாக கிடைக்கணும். யூரியாட மூடல் தெளிவு 60 தெரியும். என்ன சொல்றீங்க? அப்ப இதனால நான் எக்ஸிட பெருமானத்தை கணிச்சோம்னு சொன்னால் 1 லிட்டர் இருக்கு. அப்ப இந்த இடத்துல 1 லிட்டர்னு சொன்னால் 1000 சென்டிமீட்டர் கனத்தில் இருக்கிற யூரியாட தெளிவு பெருமானம் சுருக்கும் போது என்ன வரும்னு சொன்னா கவனிச்சு கூட என்ன முடியாது 1250 கிராம் ஆக இருக்கும். எத்தனை கிராம் வரப்போதா? 1250 கிராம் வரப்போகுது. அப்ப நாங்க இவரு அடர்த்தி பெருமானத்தை கணிச்சோம்னு சொன்னால் அடர்த்தி சமம் என்ன வருமா 1250 கீழ் 1 லிட்டருக்குள்ள இருக்கிறதானே பார்க்கணும். ரைட். அப்போ லிட்டர் சொன்னால் 1000 சென்டிமீட்டர் கனத்தால் பிரிச்சோம்னு சொன்னால் 1.25 கிராம் சென்டிமீட்டர் மைனஸ் கனமா இருக்கு. ஒரு பிள்ளை என்ன யோசிக்கணும்னு சொன்னால் வளமையான கேள்விகள் சமன்பாடு மூலமாக கணிக்கிறது ஒரு முறைதான். ஆனா இங்க விட வருமா ஒரு கரைசல் என்றால் என்ன, கரைசலுக்குள்ள ஒரு கரையம் கரைஞ்ச என்ன மாற்றம் நடைபெறும், அதுக்குள்ள ஏன் மூலத்திணிவு மாறுது, ஏன் மூலத்திணிவு மாறக்கூட மோல் பெருமானங்கள் மாறுது, ஏன் வளமையா ஒரு டெசிமீட்டர் கரம் கரைசல் எடுக்கிறோம். இது தியரிகள் தானே பிள்ளைகள். அந்த இடங்கள் நீங்க படிச்சிருப்பீங்க. என்ன சொல்றீங்க? அப்ப கால்குலேஷன் படிச்ச எல்லா பிள்ளைகளுக்கும் இது பொதுவான ஒரு நுழைஞ்சா இருக்கும். அப்ப நீங்க அந்த விஷயத்தை விளக்கிக் கொள்வீர்கள். தெளிவு சதவீதம் என்ன கடந்த காலம் 2018 வந்திருக்கு. அதுக்கு பிறகு பிள்ளைகள் நான் சொல்ல வர 6ஆம் வினா ஒரு முக்கியமான வினா. ஒரு கல்குலேஷனை அதை சொன்னால் உங்களுக்கு தெரிய வரும். ஒரு கல்குலேஷன் எல்லாரும் கேட்கிற ஒரு விஷயம் தான் சார், எப்படி எல்லாம் கேள்வி வரும் நான் ஒரே விளக்கம் சொல்லுவேன். ஒரு கல்குலேஷன் வளமையான பரீட்சையில 1, 2, 3 வினாக்கள் வரலாம். அந்த வினாக்கள் ஒரு வகைப்படியால் கல்குலேஷன் நாங்கள் லேசா பிரிக்கலாம். நான் சொல்லி தந்திருக்கிறதானே கல்குலேஷனை 3 பிரதானமான வகையா பிரிப்போம். இப்படி இருக்குதான் இருக்கு. ஒவ்வொருத்தரும் கற்கும் போது நாங்கள் பிரிக்கிற முறைகளை பொறுத்த வரைக்கும் நாங்கள் கல்குலேஷனை திண்மம் சம்பந்தமா பிரிக்கலாம். வெப்ப பிரிகையெல்லாம் திண்மம் தானே, நீரற்றலாம் பிரிக்கலாம். நாங்கள் வாயுக்கள் சம்பந்தமாக வாயு வெளியேற்றம் அதுகள் சம்பந்தமாக பிரிக்கலாம்.
அதுக்கு பிறகு கரைசல் சம்பந்தமா பிரிக்கலாம். சில இதற்கு விளங்கவில்லை. நாங்கள் படிச்சிருக்கிறோம் ஒரு மோல துணிகள் சொன்னால் 4 பிரதானமான சமன்பாடுகளை பயன்படுத்துவோம். மோல் சமன் துணிவுகள் மூல துணிவு, மோல் சமன் செறிவு தர கனவளவு, மோல் சமன் வாயு வெளியேற்றத்தின் கீழ் STP ஒரு மோல் நிலச்சிய வாயு வெளியேற்ற கனவளவு. அப்ப நான் இந்த இடத்துல சொல்லும் போது இவர்கள் இப்படி இருக்கும் போது வளமையான கேள்விகள் அமைப்புகள் எப்படி வரும் என்று சொன்னால் ரைட் ஒரு நியமிப்பு தாக்கம் வரும்போது உங்களுக்கு தெரிந்தான முடிவு புள்ளிகள், செறிவுகள், அளவி வாசிப்பு இதிலிருந்து ஒரு கேள்வி வரலாம். அப்ப இரசாயன தாக்கங்கள் நடத்தும் போது இந்த இடத்துல பீசமானம் சமன்பாடு இல்லாத வகை கேள்வி, சமன்பாடு இல்லாமல் ஒரு கேள்வி வரலாம். சமன்பாட்டுடன் கூடிய கேள்வி வரும்போது பிள்ளையால் ஒரு ரசாயன தாக்கம் நடந்தால் நிச்சயமாக ஒரு சீற்றல் தாக்கல் முறை மூலமாக நடைபெறும். பிள்ளைகளை விளங்கிக் கொள்ளுமே ஊடக முன்னிலையில் ஒரு தாக்கி இன்னொரு தாக்கியோடு சேர்ந்து ஒரு விளைவையும் இன்னொரு விளைவையும் தோற்றுவிக்கும் ஏன் இனத்திறன்கள்ல பரிமாற்றத்தினால். அப்ப அந்த இடத்துல பீசமானங்களை வச்சு ஒரு கேள்வியில முடிவு புள்ளிகளை, செறிவுகளை, மோல்களை, அளவுகளை துணியலாம் தானே, ஏன் கஷ்டப்பட வேண்டும்? ஒரு வெப்பப்பிரியை தாக்கத்தினால ரசாயன மாற்றம் தான் நடக்குது. அந்த கூறு பிரியும். கூறு பிரியும் போது என்ன செய்ய போதும் புதிய விளைவுகள் உருவாகுது. அப்ப அந்த இடத்துல நடக்கிற ஒரு சீற்றல் தாழ்த்தினான்னு கேட்கலாம். இரசாயன தாக்கங்கள் என்று சொன்னால் புதிய விளைவுகள் உருவாகி என்ன செய்ய போதும் இலத்திரங்கள் பரிமாற்றம் நிகழ்ந்தாரு. அந்த இடத்துல நீங்க விளைவுகளுடன் கல்குலேஷன் இப்படி எல்லாம் கேள்வி வரலாம் உண்டு. வந்த கேள்விகளை செய்ய வேணாம், அதுல பயிற்சி தான் தேவை. சரி, நான் பயிற்சி விநாயகருக்கு மாற பொறுத்தவரை முக்கியமான விடமாக என்னன்னு சொன்னாங்க. பயப்படணும். அதாவது கடந்த காலங்களில் எங்களுக்கு விளங்கணும் இலத்திரன் ஏற்றல் இலத்திரன் நாட்டல் பதத்தை பயன்படுறீங்களே, அது ஒரு பெரிய பதம் ஆகும். முதலாவது சொன்னால் 21 22 தலைப்புகள் சொல்லி தந்துட்டேன். அதுல பயன்பாடு கருவேற்றவங்கிற தலைப்புல கடந்த காலம் வந்த கேள்வியிலிருந்து கொஞ்சம் வித்தியாசமா யோசிக்கலாம். பயன்பாடு கருவேற்றவங்க பல சமன்பாடுகள் எடுத்தெல்லாம் விட சொல்றீங்கள் தேவையில்லை, ஒன்றுமே தேவையில்லை. ஒரு மூலகத்தில் இருக்கிற கருவில் தானே கரு நேரேற்றம் கொண்டிருக்கும், கருவை சூழ சக்தி மட்டங்களில் இலத்திரன்கள் கொண்டிருக்கும். அப்ப கருவை சூழ ஒரு சக்தி மட்டத்தில் ஒரு ஹைட்ரஜன் இருக்குது, கருவை சூழ இருக்கிற ஒரு சக்தி மட்டத்தில் ஹீலியம் இருக்குது, கருவை சூழ ஒரு சக்தி மட்டத்தில் லித்தியம் இருக்குது. ஒரு கரு என்ன செய்து கொள்ளும் என்று சொன்னால் மொத்த இலத்திரனை தன்னை கண்ட்ரோல வச்சிருக்கு. அப்படித்தானே ஏன் மொத்த இலத்திரங்களை கரு தன்னை கவர்ச்சியினால் என்ன செய்ய போதும் கவர்ந்து காணப்படும். அப்ப கரு ஏற்றம் என்று சொன்னால் என்ன? கருவேற்றம் என்றால் அந்த கரு இலத்திரங்கள் மீது பிரயோகிக்கிற இடைக்கவர்ச்சி விசை என்று சொல்ல முடியும். அப்ப கருவேற்றம் என்ன குறியாக இருக்கும்? கருடை ஏற்றம் என்ன பிளஸ், அப்ப பிளஸ் குறியாக இருக்கும். இந்த இலத்திரங்கள் எதை உணரும்? நாங்கள் விளங்கணும் கரு இலத்திரன்கள் இருந்து மைனஸ் உணர்ற மாதிரி இலத்திரங்கள் கருவுல இருந்து பிளஸ் உணர்ந்து கொள்ள தெரியும். இந்த இடத்துல சொல்றாங்களா லித்தியத்தின் பயன்பாடு கருவேற்றம் +3 குறைவாக இருக்குது. அப்ப கருவேற்றம் பிள்ளையாள் முதலாவது ஏன் மாறுபடுதுன்னு சொன்னால் முதலாவது பெரிய விளக்கம் என்ன சொல்ல கேட்டுக்கொள்ள சக்தி மட்டங்களுக்கும் கருவுக்கும் இடையில தூரம் இருக்குந்தானே. ஒரு கருவுக்கு இடையில கருவுக்கும் அதுல ஆகவும் வெளியோட்டி இலத்திரன் இருக்கிற சக்தி மட்டம். லித்தியத்தை பொறுத்த வரைக்கும் இங்கதான் கரு இருந்தால் இடையில ஒரு சக்தி மட்டம் இருக்கிறதால ஒரு விதமான திரையீட்டு விளைவு அந்த பதம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். சக்தி மட்டம் திரையீட்டு விளைவினால் இலத்திரன் உண்மையாக உணர்கின்ற ஏற்றத்தை விடவும் தற்போது குறைவான ஒரு விளைவுகளை ஏற்றுக்கொள்ளும். இங்க பாருங்கள், இந்த ஹைட்ரஜன் செய்ய போதாம் எந்த விதமான நெருக்கல்கள் எந்த விதமான சக்தி மட்ட பிரச்சனை இல்லாதால ஹைட்ரஜன் இல்ல இலத்திரன்கள் கரு எந்த ஏற்றத்தை கொண்டிருக்கும் அந்த அணுட கரு மீதுள்ள புரோத்தின் ஏற்றத்தை மட்டும் கொண்டிருக்கும். ஆனா ஹீலியத்தில சக்தி மட்டம் ஒரு பிரச்சனை இல்லை. ஆனால் இலத்திரன்களுக்கு இடைப்பட்ட தள்ளுகை என்று சொல்லலாம். தள்ளுகை அப்ப ஏன் மாறுபடுகிறது சொன்னால் பயன்பாடு கரைவேற்றுகிறது பிரதானமான எந்த காரணியால் மாற்றப்படும் என்று சொன்னால் அதற்கு சக்தி மட்டங்கள் எண்ணிக்கை திரைட்டு விளைவினார். அதே மாதிரி அந்த அணு மீதுள்ள இலத்திரன்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட இடத்தில் இருந்தால் இலத்திரன் தன்னைத்தான் தள்ளிக்கொள்ளும். என்ன ஒத்த ஏற்றங்கள் ஒன்றோடு தள்ளிக்கொள்ளும் தானே. இதன் விளைவாக ஒரு இலத்திரன் உணர்கின்ற பயன்பாடு கரைவேற்றம் உண்மை பெருமானத்தில் குறைவாக இருக்கும். அப்ப ஹைட்ரஜன் அந்த பிரச்சனை இல்லை. ஏன் அங்கே சக்தி மட்டமும் பிரச்சனை இல்லை, தான் தனிக்காடு ராஜாவா இருக்கும். ஆனால் ஹீலியத்தை
இதயத்தால் உணர்கின்ற பயன்பாடு கருவேற்றம் உண்மை பெருமானம் என்ன? +2. எவ்வளவு எடுக்க போதும்? +2 கொஞ்சம் குறைவு. அப்ப கடந்த காலத்து +2 தந்திருக்கிறாங்களே, உண்மையான விஷயம் என்ன? இதைத்தான் கண்டுபிடிக்கணும். இதுக்கு நிறைய விஷயங்கள் படிச்சு நேரடிங்க. அதே மாதிரி பிள்ளையால் லித்தியத்தில உணர்கின்ற பயன்பாடு கருவேற்றம் +3 உண்மையா உணரணும், ஆனா +3 உணர மாட்டாது. அப்ப என்ன நடக்குதா? அந்த இடத்துல சக்தி மட்டம்ங்கிறது ஒரு மேஜர் ரோல் பிளே பண்ணி கொள்ளுது. இந்த இடத்துல இலத்திரங்கள தூரம் தள்ளுகை என்று சொல்லலாம் தானே பிள்ளையால். அப்ப விளங்கிக் கொள்ளுங்க, பயன்பாடு கருவேற்றத்தை வச்சு கூட நாங்கள் என்னென்ன விஷயங்கள் ஒப்பிடலாம்னு சொல்லி படிச்சிருக்கிறோம். எங்களோட பாடத்தால் கூட சொல்லி தந்திருக்கிறோம். அதுல சொல்லுவாங்களா, ஒரு கருவேற்றம் கருவிற்கும் வலுவளவு ஓட்டு இலத்திரங்களுக்கும் இடைப்பட்ட சக்தி மட்டங்கள் எண்ணிக்கையில மட்டும்தான் தங்கி இருக்கிறது சொல்றாங்க. இல்லை, அது பல காரணிகள், இடைய தூரம், சக்தி மட்டம், திரைட்டு விளைவு, இலத்திரம் தள்ளுகை, இப்படி பல காரணிகள்ல தங்கி இருக்கிறது. விளங்குதா அவங்களுக்கு என்ன பிரச்சனை? நாங்க படிச்சிருக்கிறோம், எங்களோட மின்னெதிர் தன்மைங்கிறது ஒரு காரணம் தங்கி இருக்கா? இல்லை, பல காரணிகள்ல தங்கி இருக்கிறது. அந்த மாதிரி தான் நீங்க. அப்ப இலத்திரன் நாட்டில் ஒரு முக்கியமான கேள்வி முடியாது. இலத்திரன் நாட்டில் என்ன காரணிகளால் மாற்றப்படும்? பல பேப்பர்ல வந்திருக்கு. என்ன சொல்லுங்க, கொஞ்சம் யோசிக்கலாம் தானே. அதே மாதிரி சோடியத்தில் பிளஸ் உணர்கின்ற பயன்பாடு கரைவேற்றம், லித்தியம் பிளஸ் உணர்கின்ற பயன்பாடு கரைவேற்றத்தில் உயர்வானது. சில பேப்பர்களை விளங்கிக் கொள்ளும். கூட்டத்தின் வழியே செல்லும் போது ஆரை அதிகரிக்குது, அயனாக்க சக்தி குறைகிற மாதிரி. ஏன் குறையிடாம அயனாக்க சக்தி? அந்த கரு என்ன செய்ய போதாம், இலத்திரனோட கண்டாக்ட் பண்ற அந்த கவர்ச்சி விசை குறையும். இப்ப நாங்க சொல்லலாம் தானே, கருவேற்றம்ங்கிறது பயன்பாடு கருவேற்றம்ங்கிறது அயனாக்க சக்திக்கும் ஒரு தொடர்புடன் இருக்குன்னு சொல்லலாம் தானே பிள்ளைங்க. அப்ப கூட்டத்தின் வழியில் பயன்பாடு கருவேற்றம் குறையும். காரணம் என்ன? சக்தி மட்டம் போக போக கூடிக்கு போனால் கருவுக்கும் இலத்திரனுக்கும் இடைப்பட தொடுகை தூரம் அதிகம் தானே பிள்ளைங்க. அப்ப அந்த கருத்து உங்களுக்கு விளங்கி இருக்கும். பயன்பாடு கருவேற்றம் ஆரை அயனாக்க சக்தியை பாதிக்கும். அது காரணம் உண்மைதானே. ஹைட்ரஜன் அணுவிலுள்ள இலத்திரனை திரையிட்டு விளைவு பாதிக்காத காரணம் என்ன? ஹைட்ரஜன் திரையிட்டு விளைவு +1 தானே. ஹீலியத்தில் +2 இல்லை, 2019 வந்து விட்டது, அப்படி வரமாட்டாது. அப்போ அவ்விலத்தில் உணரும் பயன்பாடு கருவேற்றம் ஹைட்ரஜன் அணுவின் கருவேற்றத்துக்கு சமம். பயன்பாடு என்று சொன்னால் என்ன? பயன்பாடு கருவேற்றம் என்று சொன்னால் என்ன? கருவேற்றம் என்று சொன்னால் என்ன? என்ன காரணம்? குறைவடையும். ரைட், இந்த விட முழு விடையிருக்கு என்ன முடியாது. அப்போ 7ஆம் வினா உங்களுக்கு ஒரு 6ஆம் வினா ஒரு இலகுவான வினாவாக கருதப்பட்டிருக்கிற இந்த விடயத்தில் ஏற்கனவே சொன்ன விஷயம் விளங்குதான் இல்லையா? ரைட். அப்போ நான் உங்களுக்கு இந்த விஷயத்தோடு சேர்த்து 7ஆம் வினாவை சொல்ல போறேன். ஒரு சமநிலை வினாக்களை பொறுத்த வரைக்கும் ஒரு சமநிலை குழம்பலாம், சமநிலை குழப்பி விடலாம். சமநிலையின் போது தாக்கி மூலக்கூறுகள் பிரிகையுறும், அந்த தாக்கி மூலக்கூறுகள் அழிவடையும் என்று படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி சமநிலையின் போது விளைவுகள் உருவாகும் என்று படிச்சிருக்கிறோம். இவை அனைத்தும் என்ன சொல்லலாம்? பீசமான குணகத்தில் கிணங்கவே நடைபெறும். அந்த இடத்தில் அவர்கள் கூட்ட பிரிகை அடைகிறது. நல்ல அவசரம் தானே விளையாடு. அந்த இடத்துல சொன்னாங்க, வளமையான தாக்கத்தை பொறுத்த வரைக்கும் NH3 ஒரு அமோனியாவானது என்ன செய்து கொள்ள போகுதுன்னு சொன்னால் பின்வருமாறு கூட்ட பிரிகை அடைகிறது. ஒரு வண்ணமிலங்கள், மென்னமிலங்கள், வன்காரங்கள், மென்காரங்கள், உப்புக்கள்ல கூட்ட பிரிகைகள் பற்றி படிச்சிருக்கீங்கள். ஒரு ரசாயன தாக்கம் நடைபெறும் போதும் எந்த தாக்கங்கள் மீள்தன்மை, எந்த தாக்கங்கள் மீளாத்தன்மை என்றெல்லாம் சொல்லி தந்திருக்கவே. உப்புக்கள் பிரிகையா மீளாத்தன்மை, வண்ணமில வன்கார பிரிகையா மீளாத்தன்மை, மென்னமில மென்கார பிரிகையா மீளும் தன்மை, நீர்ல கூட்ட பிரிகையா மீளும் தாக்கம், வாயுக்களை கரைகளா மீளும் தாக்கம் சொல்லி தந்திருக்கிறோம். இந்த இடத்துல என்ன செய்ய போகுதுன்னு சொன்னால் நைட்ரசன் வாயுவோடு சேர்த்து 3 ஹைட்ரஜன் வாயு உருவாகுது. எல்லா ரசாயன தாக்கத்துக்கும் பொதுவான விஷயம் என்ன? எல்லா ரசாயன தாக்கத்துக்கும் ஒரு வெப்ப உருவை பொதுவாக இருக்கும். வெப்பமாக வெப்பமாக இருக்கும். ஆனால் இயற்கையில் உருவாகிற அதிக தாக்கங்கள் புறவெப்ப தாக்கமாகத்தான் இருக்கும். குறைவான தாக்கங்களும் அகவெப்பமாக இருக்கும். இயற்கை நிகழும் அதிக தாக்கங்கள் பல படிகளில் நிகழும். குறைவான தாக்கம் தான் ஒரு படியில் நிகழும். படிச்சிருக்கோம். என்ன சொல்றீங்க? இந்த இடத்துல முத்தாக்கம் பித்தாக்கம் 2 பெருமானங்கள் இருக்குது. இந்த இடத்துல சொல்லுவாங்களா, சமநிலை என்ற ஒரு சமநிலை தாக்க விடுகிற நான் சொல்லி தந்திருக்கிறேன். ஒரு சமநிலையை 3 குறிகளால் வகை குறிக்கலாம். ICE என்று 3 குறிகளால் வகை குறிக்கலாம். ஆரம்பத்தில் தாக்கம் ஆரம்பிக்க கூட
ஒரு தாக்கிற அளவை பயன்படுத்துவீர்கள். சமநிலையின் போது சமநிலை அடைய வேண்டும் என்று சொன்னால் தாக்கிகள் அழிவடைஞ்சால்தான் உருவாகுது. ஆரம்பத்தில் இங்கால இருக்கிற வீசமானம் 2 மூலா இருந்தவர் சமநிலை தாக்கம் நடைபெறும் போது என்ன செய்ய போது முடியாது நானா மாறும். அப்ப சமநிலையின் போது உருவாகிற அளவுகள் என்ன மாறுதானே. அந்த இடத்துல சொன்னாங்கன்னா தாக்கம் வெப்பநிலை சமநிலை கருதப்படும் போது நீங்க புறக்காரர்கள் மென்ஷன் பண்ணியிருக்கணும். இதுல பிள்ளையால் சமநிலையின் போது 20% என்எஸ்3 இருக்குது. சமநிலை என்று சொன்னால் ஐ என்றால் ஆரம்பம் ஒரு மாற்றம். சமநிலையின் போது 20% வாயு தான் இருக்குது. ஆனா சமநிலையின் போது எவ்வளவு இருக்குன்னு தெரியாது. நாங்க என்ன செய்யணும்னு சொன்னால் ஒரு கேள்வி எழுதக்கூட தாக்கியில இருந்து கூட்டை பிரிகை அடைந்திருக்கும், தாக்கி மூலக்கூறுகள் அழிவடைந்திருக்கும் என்ற கன்செப்டின் அடிப்படையில ஆரம்பம் நான் தான் எடுக்கணும், தராம விட்டா நான் தான் எடுக்கணும், தாக்கியிலிருந்து அழிவடைந்த மூலை நான் தான் எடுக்கணும், இதெல்லாம் தரமாட்டா நான் தான் எடுக்கணும். கணிப்புகளுக்காக ஆரம்ப மூல நான் என் மூல என்று கருதுவேன். தாக்கம் ஆரம்பத்தில் ஒரு காலம் விலகி இருக்க மாட்டாங்க. விலகிட்டோம். அதே மாதிரி சமநிலை அடைவதற்காக தாக்கிகள் பிளவுற வேண்டும். அப்ப நான் சொல்றேன் இவர் பீசமானத்தை வச்சு சொல்றேன் இவர்ல இருந்து பிரிகையுற்ற தாக்கிய அளவுகளை -2x என்று சொல்றேன். அப்ப சொல்லுங்க பாப்போம். இந்த தாக்கி 2x பிளவுற்று கொண்டால் இந்த தாக்கி x உருவாகி இருக்கும், இந்த தாக்கி 3x உருவாகும். இந்த x என்கிறது 3x என்கிறது 2x என்கிறது எல்லாமே நான் இந்த பீசமானத்துக்கு கேட்க விட்ட விளைவுகள். இந்த இடத்துல உருவான அளவு x என்ற வாயு 3x என்ற வாயு சமநிலையின் போதும் இந்த 20% இந்த x இந்த 3x எல்லாத்திலையும் ஒட்டுமொத்தமான கூட்டுத்தொகை 100 ஆக இருக்குது. நான் என்ன கணிப்படுத்துறேன் என்று சொன்னால் இந்த 20% என்று சொன்னால் 100ல அதாவது மொத்த வாயு 100 தானே. 100ல 20% என்று சொன்னா எத்தனை மோல் ஆயிருக்கு சொல்லுங்க பாப்போம். 100 மோல் அடே நல்லா விளங்கிக் கொள்வோம். ஒரு நாளும் இந்த விகிதத்தை நாங்கள் விகிதம் என்று சொன்னால் 1,4 எடுக்கக்கூடாது. பிள்ளை விகிதத்தை விகிதம் இல்லாம மாற்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு மாறிலியான பெருக்கணும். 1x to 4x விளங்குதானே. கணிப்புகள் விளங்குதானே. விகிதங்கள் சும்மா 1க்கு 4 சொல்லக்கூடாது. அப்படித்தான் இல்லையா? அந்த நுட்பத்தின் அடிப்படையில் சொல்லுவோம் 100 மோல்ல இருக்கிற 20% 100 மோல்ல 20% எத்தனை மோலா இருக்க போது சொல்லுங்க பாப்போம். மோல் சார்பாக 20 மோலா இருக்கும். ரைட். அப்ப 20 மோலா இருக்கும். அப்ப நான் சொல்ல போறேன் வீதத்தை நாங்க 20 மோல் என்று கருதலாம். ஏன்னு சொன்னால் 100ல என்ன சொல்றாங்களாம் வசனத்தை பாருங்க. சமநிலை கலவையான மோல்களில் 20 வீதத்தை அந்த வசனம் தான் முக்கியம். அப்ப 100ல 20% 20 மோல் கொண்டிருந்தால் ஒட்டுமொத்தமான வாயுக்கள மோல் எண்ணிக்கை NT என்று சொல்லுவோம். அப்ப NT என்ன பொருள்? இவர்ல இருக்கிற வாயுக்கள் 20, இவர்ல இருக்கிற வாயுக்கள் x, இவர்ல 3x ஒட்டுமொத்தமாக சொல்ல போனோம் என்று சொன்னால் 100 சமன் 20 பிளஸ் 4x ஆக இருக்கும். x இந்த பெருமானம் கணிப்பு சார்புக்கு என்ன வருமா 20 வரும். அந்த இடத்துல ஒரு விளக்கம் என்ன சொன்னான்னு சொன்னால் சமநிலை கலவையில் ஆரம்பத்திலே அடே அழிஞ்ச எவ்வளவு வர போதும் x பெருமானம் 20 எவ்வளவு அழிஞ்சிருக்கு 40 அழிஞ்சாதான் 20 உருவாகும். அப்ப எவ்வளவு எடுத்திருக்கும் இது கணிப்பா 60 மோல் எடுத்திருந்தால் தான் 20 மோல் எஞ்சி இருக்கும். எவ்வளவு லேசான கேள்வி. பயப்படப்படும் லேசான வினாவளி. வினா இலக்கம் 8 கெமிஸ்ட்ரி சொல்லுதான் வாயு குடுவைகள் பற்றி கதைக்கும் போது சக்தி எல்லை நியம வெப்பநிலைன்னு சொல்லப்படும். விளங்குதா? வாயுக்கள் சம்பந்தமான கணிப்புகள்ல எடுகோள்கள் தேவைப்படும். வாயுக்களாக இலட்சிய வாயுக்களாக இருக்க வேண்டும். வாயுக்கள் சம்பந்தமான கணிப்புகள் எல்லாமே என்ன செய்து கொள்ள வேண்டும் சொன்னால் மாறா வெப்பநிலையிலே ஒரே மாறா வெப்பநிலை எடுத்துக்கொள்ள வேண்டும். அப்ப நாங்க என்ன செய்ய வேண்டும் சொன்னால் இந்த இடத்தை கவனிப்போமா. இந்த இடத்துல சொன்னாங்களா 2 வாயுக்கள் A என்ற வாயு B என்ற வாயு இது தெரியாத வாயுக்கள். மூல தெளிவு தெரியாத வாயு. கெமிஸ்ட்ரியில இதெல்லாம் தெரிஞ்ச ஆட்கள் தெரியாத ஆட்கள் தெரிஞ்ச ஆட்கள் அப்படித்தானே. அப்ப தெரியாத 2 AB என்ற வாயுக்கள் இருக்கிறார்கள். இந்த வாயுக்கள மூலத்திழிவு கேபிட்டல் M மூலத்திழிவுகளுக்கு இடைப்பட்ட விகிதங்கள் 1:4. இப்பதானே சொன்னேன் நான் 1:4 விகிதங்களாக இருக்குது. அப்ப நான் சொல்லுவேன் கேள்வி என்ன கேட்டாங்களாம் இடை வர்க்க மூல கதிகள் நாங்கள் வளமையாக
படிச்ச விஷயம் ஒன்று சொன்னபடியா சி வர்க்கம் பார் சமன் 3RTOM தான் படிச்சிருக்கு. இப்போ கதிகளில் வர்க்க மூலம்னு சொல்லும் போது எங்களுக்கு என்ன தெரியுமா அப்படியா இடை வர்க்க மூலம்னு சொன்னால் அது ருட்டுக்குள்ள வந்துடும். அப்ப ருட்டுக்குள்ள வந்துட்டேன்னு சொன்னால் ஏ வாயுட கதிகள் இடை வர்க்க மூல கதி இந்த கதி ஏ வாயுட கதி எக்ஸ் என்று சொல்றேன் பி வாயுட கதி y என்று சொன்னேன்னு சொன்னால் கணிப்பு என்ன சொல்லலாம் இந்த 3RT மேலவார இந்த மேலவார பகுதி ஒருபோதும் மாறாமல் கீழவார பகுதிகள் பெருமானங்கள் மாறுபடும். கெமிஸ்ட்ரியே தானே. அப்ப நான் சொல்லுவேன் x proportional to 1/N ன்னு சொல்றேன். ரெண்டு பேரும் 1:4 தானே கேபிட்டல் N ன்னு சொல்றேன். m மாதிரி பெருக்கி விடுறேன். அப்ப y என்ற பெருமானம் என்ன வரப்போகுது proportional to 1/4m ஆக இருக்கும் தானே. அப்ப xy போட்டாங்கன்னு சொன்னால் x இன் கீழ் y என்ற பெருமானம் 2 ஆக இருக்கும். இது பிரிச்சீங்கன்னா a b c d என்று பிரிச்சீங்கன்னா 2 தானே கிடையாது. அப்ப x என்ற பெருமானம் 2y ஆக இருக்கும். கேள்வியில விடவார முக்கியம் இல்லை. வாயுக்கள் சம்பந்தமான கேள்வி செய்யும் போது நான் எங்க எடுகோள்கள் எடுத்துக்கொள்வேனா எனக்கு தெரியும். எனக்கு என்ன தெரியும்னு சொன்னால் வாயுக்கள் சம்பந்தமான கேள்விகள் நான் செய்து கொள்ளும் போது வெப்பநிலையை பார்க்கணும். கேள்வி கேட்கிறது என்ன சமன்பாடை கேட்கிறானா சமன்பாட்டை விட்டு வேற விஷயம் கேட்கிறானா விளங்குதா. அப்ப நான் சொல்ல வந்த இந்த 8வது வினா உங்களுக்கு விளங்கியிருக்கும். எங்களோட கடந்த கால கேள்விகளே வந்திருக்குது. இந்த மாறா வெப்பநிலை மாறும் வெப்பநிலை கதி வர்க்க மூலம் மூலக்கதி கதி இடை இந்த பதங்கள் வரும்போது சமன்பாடுகள் மாறுபடும் சொல்ல விளங்குதா. அந்த இடம் விளங்கியிருக்கும். உங்களோட மாடல் பேப்பர் பாஸ் பேப்பர் வார கேள்விகளுக்கும் முதல் 8 வினாக்களை நீங்க என்ன செய்யணுமா இந்த வாரம் செய்து கொள்ள வேண்டும். அதுக்கு பிறகு பாருங்க விநாயகருக்கு 9 இது ஒரு சக்தி இயல் சம்பந்தமான கேள்வி. இது நீங்க கொஞ்சம் பழைய கேள்வி ஏன்னு சொன்னால் கெமிஸ்ட்ரியில சொல்றாங்களா ஒட்டுமொத்த ஆக்சைட்டுகளில் உலோக ஆக்சைட்டுகளில் 6 உலோக ஆக்சைட்டுகள் மட்டும்தான் வெப்பமேற்றப்படும் போது பிரிகையிடும். அதுல உலோக ஆக்சைட்டுகள் பிரிகையிடும் போது ஆக்சிஜன் வாயுவை தெரியும் படிச்சிருக்கீங்க. அப்ப உங்களுக்கு தெரியும்படியாக கல்சியம் கார்பனேட் வெப்பமேற்றப்பட்டு 900 பாகசி நெருங்கும் போது பிரியும்னு படிச்சிருக்கீங்க. அந்த அளவு படிச்சவங்களுக்கு இது ஒரு லேசான கேள்விதான் இருக்கும். என்ன சொல்றீங்க இந்த இடத்துல சொல்றாங்கன்னா Ag2O ஒரு திண்மமானது நாங்கள் வெப்பமேற்றும் போது என்ன செய்து கொள்ளும் சொன்னால் Ag திண்மத்தையும் அதே மாதிரி ஆக்சிஜன் வாயுவை தருகிறது. கெமிஸ்ட்ரியில ஒரு நல்ல விஷயம் என்னன்னு சொன்னால் எந்த அலகுக்குள்ள போறீங்களோ அந்த அலகுக்கு ஏற்ற மாதிரி நாங்க மாறணும். இந்த இடத்துல எப்படி மாறணும்னு சொன்னால் இங்கால பக்கம் இருக்கிற மூலக்கூட சுயாதீன அசைத்தகம் 0 டெல்டா இஸ் 0. இந்த இடத்துல போகக்கூட விளைவி பக்கமா இருக்கிற வாயுக்கள் அசைத்தகம் அதிகரிக்கும் தானே கிடையாது. அப்ப உங்களுக்கு தெரியும் இது என்ன வகை தாக்கம் கெமிஸ்ட்ரியில தாக்கங்களை வகைப்படுத்தலாம். விழுத்தாக்கம் விழாத்தாக்கம் அப்படி சொன்ன மாதிரி இரசாயன தாக்கங்கள்ல நடைமுறைக்கேற்ப இது ஒரு வெப்பப்பிரிகை தாக்கம் வீழ்படிவாத தாக்கம் அமிலகார தாக்கம் ஒட்சியேற்றல் தாக்கம் சிக்கலையின் தோன்றல் தாக்கம் இப்படி பலவிதமான தாக்கங்களை பெயர் குறிப்பிடலாம். இந்த இடத்துல வெப்பநிலை எல்லாருக்கும் பாடமாக்கலானே தெரிய வேண்டும். கெமிஸ்ட்ரிங்கிற பாடமாக்குற பாடம் இல்லை விளங்கி செய்ய வேண்டும். அதை விளங்கிக் கொள்ளும் சரிதான. நிறைய பேர் என்ன நினைச்சிருக்காங்கன்னு சொன்னா இன்ஆர்கானிக்கா கடலை பாடமாக்கணும் ஆர்கானிக்கா சோதனை பொருளை பாடமாக்கணும் பிசிக்கல் என்றால் சமன்பாட பாடமாக நினைச்சு வச்சிருக்காங்க. அப்படி இல்லை கிடையாது. அப்படி ஒரு காலம் செய்யறாங்க. அப்ப இந்த இடத்துல இது ஒரு வெப்ப பிரிகைன்னு சொன்னால் இது ஒரு அகவெப்ப தாக்கம் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்கள். அகவெப்ப தாக்கம் என்றெல்லாம் படிச்சிருப்பீங்கள். இந்த இடத்துல கெமிஸ்ட்ரி சொல்லலாம் இவரை என்திரப்பி மாற்றம். அப்ப கேளுங்க கிடையாது நியமம் என்ற பதமான பிள்ளைகளுக்கு இருக்கிற குழப்பம் என்ன நியமம் சொன்னால் உங்களுக்கு தெரியும் தானே 25 பாகை செல்சியஸ் என்று தெரியும் தானே கிடையாது. ஒரு ஏடிஎம் என்று தெரியும் தானே. வெப்பநிலை ஏன் தரப்பட வேண்டும் யோசிக்கிறீர்கள். ஒவ்வொரு வருஷமும் 2014 சொல்லலாம் 2015 சொல்லலாம். ஒவ்வொரு வருஷமும் நியமம் சொல்ற காரணம் என்னன்னு சொன்னால் நியமம் இதுதான் விளைவுகள். ஒவ்வொரு பாடத்துக்கும் ஒவ்வொரு நியமம் பண்ணிதானே. வாயுக்களை கொண்டு போய் 25 பாகை சொல்லலாமா சொல்லுகிறாரே. அவத்தி சமநிலை சொல்லலாமா சொல்லுகிறாரே. விளங்கிக் கொள்ளும் நியமம் என்று சொன்னால் இந்த வெப்பநிலையில நாங்கள் ஒரு நாளும் டெல்டா H சொல்லக்கூடாது. டெல்டா H என்று தான் சொல்லணும். மார்க்ஸ் பேப்பர் எவ்வளவு தடம் கேட்டு இருக்கிறாங்க. டெல்டா H சொன்னாடி மார்க்ஸ் இல்லைன்னு. அப்ப இந்த தாக்கத்தில் என்ட்ரோபி மாற்றம் என்தால்பி மாற்றங்கள் குறிகளும் அவசியம் தானே. ரெண்டு பக்கம் இருக்கிற குறிகளும் அவசியம் தானே. பிள்ளைகள் அது விளங்கு தானே வரும் குறிகள் RHS LHS சமனாக இருக்க வேண்டும் தெரியும். அதே மாதிரி
டெல்டா எஸ் பைட பெருமானத்தை பொறுத்த வரைக்கும் h பைட பெருமானம் ஒரு 30.5 கிலோ ஜூல் மோல் மைனஸ் 1 ஆகும். டெல்டா எஸ் பைட பெருமானம் பிளஸ் 66 ஜூல் கெல்வின் மைனஸ் 1 மோல் மைனஸ் 1 ஆக இருக்குது. நிறைய பிள்ளைகள் என்ன யோசிக்கிறாங்கன்னு சொன்னால், அப்ப இந்த பதார்த்தத்தை வெப்பமேற்ற இப்படி என்ன சொன்னா வெப்பநிலையை யோசிக்கிறாங்க. அது வேற இது ஒரு வெப்பநிலை. அதாவது நாங்க 900 பாகைக்கு வெப்பமேற்றுறது 900 கிலோ ஜூல் மோல் மைனஸ் என்று சொல்லலை. வெப்பநிலை தான் 900 தோழர். வெப்ப உள்ளுரை என்ற பதம் வேறு, வெப்பநிலை என்ற பதம் வேறு. எப்போது ஒரு தாக்கத்தில நியம என்ற பதம் வந்தால் அது வெப்பநிலையோட நியமம் மாறுமா? இல்லை. அதான் எடுக்கொள்வது. அப்ப இவர பெருமானம் பிளஸ் ஆயிருக்கு, இவர பெருமானம் பிளஸ் ஆயிருக்கு. அப்ப உங்களுக்கு தெரியும் டெல்டா ஜி பை என்று பயன்படுத்தினோம்னு சொன்னால் டெல்டா ஹெச் பை மைனஸ் டி இன்டு டெல்டா எஸ் பை என்று படிக்கிறோம். இதுல நிறைய பேர் என்ன விளக்குறாங்கடா, இது மைனஸா பிளஸ்ஸா? இல்லதானே. இவர பெருமானம் பிளஸ்ஸா வந்தால் இவர் மறையோடு வரும், இடையில இருக்கிற டிஎஸ் என்ற பெருக்கம் இருக்குதானே, இந்த பெருக்கம் பிளஸ் ஆயிருக்கு. அப்ப இந்த பெருக்கத்தை இந்த பெருக்கம் மீற வேண்டும். இதெல்லாம் சின்ன விஷயம் எல்லாம் சொல்லித்தான் இருக்கிறது. முதலாவது சொல்லுவாங்கன்னா தாக்கத்திற்கான நியம கிப்ஸ் சக்தி மாற்றம் என்ன கணிச்சு கொள்ள முடியும். என்ன பிள்ளைகள் கிப்ஸ் சக்தி மாற்றத்தை கணிச்சு கொள்ள முடியும். இரண்டாவது சொல்லுவாங்கன்னா தாக்கத்தின் போது எந்திரப்பி அதிகரித்தாலும் தாக்கம் சுயாதீனமற்றது. உங்களுக்கு தெரியுங்கள், இவர் இந்த பெருக்கத்தை நாங்க 10 மறை 3 பெருக்கினால்தான் இவர் தாண்டுவது. அப்ப எந்திரப்பி அதிகரிச்சாலும் இது ஜூல்ல இருக்குது, அதிகரிச்சாலும் விட தேவையில்லை. நான் திரும்ப திரும்ப சொல்றேன், உங்களோட தவறுகள் எல்லாம் என்ன சொன்னால் எல்லா பேப்பருக்கும் இதுக்கு 3வது விட, இதுக்கு 4வது விட, இதுக்கு 5வது விட, ஏன் மண்ணெண்ணு தெரியாது விடையோட பாடம் வாங்கி கொண்டு என்ன செய்யலாம், அதை வச்சுக்கிட்டு தான் நிற்கலாம். அப்ப தேவையில்லை, அது ஒன்றும் தேவையில்லை. கன்செப்ட் விளங்கு, பரீட்சைக்கு போற நீங்க கன்செப்ட் விளங்கு, நீங்க செஞ்சு பாருங்க, உங்களுக்கு விளங்கி கொடுக்கும் எவ்வளவு லேசான பேப்பர். அப்ப தாக்கத்தின் நியம கிப்ஸ் சக்தி மாற்றம் பெருமானத்தை எப்படி கணிக்கலாம்? சமன்பாட்டில் இருக்கிற ஒவ்வொரு பெருமானங்களையும் பிரதியிட்டுக் கொண்டு 10 மறைமுறை எங்களோட பெருமானம் வந்து கொண்டு திரும்ப சொன்னாங்கன்னா எந்திரப்பி அதிகரித்தாலும் தாக்கம் சுயாதீனமற்றது. நாங்க சொல்லலாமா எப்படியாவது உங்களுக்கு வெப்பநிலையோட எந்திரப்பி அதிகரிச்சுன்னு சொன்னால் டெல்டா ஜி மைனஸா மாறும் சொல்லலாம், சொல்ல இயலாத 2 இடம் இருக்குது. ஒரு தாக்கம் டெல்டா எஸ் பெருமானத்தை பொறுத்த வரைக்கும் எஸ் பெருமானம் மாறுதா இல்லைன்னு பார்க்கணும். விடங்களா? 3வது கருத்து சொன்னாங்கன்னா 189 அதிகமான ஒரு தாக்கம் நடைபெறாமல் இருக்கிற தாக்கத்துக்கு டெல்டா ஜி பிளஸ் இருக்கிற தாக்கத்தை நடத்தி வைக்க வேண்டும். என்னமா செய்வாங்களா? டெல்டா ஜி 0 ஆக்கும். டெல்டா ஜியை 0 ஆக்கணும்னு சொன்னால் இந்த பெருமானம் 0 ஆகிவிடும். படிச்சிருக்கிறோம். அப்படி 0 ஆச்சுன்னா டெல்டா ஹெச் பை சமன் டி இன்டு டெல்டா எஸ் பை என்று வந்துடும். டி பெருமானம் என்ன வரும்படியால் டெல்டா ஹெச் பை பெருமானத்தை டெல்டா எஸ். ஒவ்வொரு வருஷம் விதான கேள்வியா இருக்குது. 2014 நடைபெறாத ஒரு தாக்கத்தில் நடக்க வேண்டும் என்று சொன்னால் வெப்பநிலையைத்தான் மாற்றணுமே. வெப்பநிலையோட தான் தாக்கத்தில் சுயாதீன தன்மை அதிகரிக்கும் படிச்சிருக்கிறோம். அதே மாதிரி அப்ப 189 பாகை செல்சியஸ் சொல்றது கெல்வின் அலைகளுக்கு மாற்றிக்கொள்ள வேண்டும் சொன்னால் 273 பிளஸ் கூட்டி விட்டீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு தெரியும் வெப்பநிலை அதிகரிக்கப்படும் போது இந்த தாக்கம் சுயாதீனமா நிகழக்கூடியது. திரும்ப சொன்னாங்களா AgO பிரிகை அடைவதில்லை. இது பிரிகை அடையுமா பிரிகை அடையாதது 2 காரியம் பார்க்கணும். ஒன்றும் இதுல டெல்டா ஜி, திரும்ப டெல்டா ஹெச் பெருமானத்தை பார்த்துட்டோம். வெப்பநிலையை மாற்றி விடும்போது உங்களுக்கு தெரியும் ஒரு தாக்கம் நடைபெறும். வெப்ப பிரிகை தாக்கங்கள் பிரிகை அடைகிற வெப்பநிலை அதிகரிச்சு விட்டீங்கன்னு சொன்னால் சுயமாக பிரிகை அடையும். ஒரு கல்சியம் கார்பனேட்டை 900 பிரிக்கலாம், 800 பிரிக்கலாமா? பிரிக்காது. அவர் பிரிகை அடைய வைக்கணும்னு சொன்னால் வெப்பநிலை கூட்டணும். இது லேசான கேள்விதானே ரைட். அதுக்கு பிறகு பாருங்க விநாயகத்தை பற்றி இது கொஞ்சம் அங்கார இங்காரன்னு சொல்லி நிறைய விடை வந்திருக்குது. இது லேசான கேள்விதான். எப்போதும் விளங்கிக் கொள்ளும்படியால் ஒரு மென்னமிடம் கூட்டத்தில் அடையுது, ஒரு உப்பு வீழ்படிவாகுது, ஒரு கேஎஸ்பி வருது என்று சொன்னால் சமன்பாடுகள் எழுதுவது ஆறு முக்கியமான விஷயம். பிள்ளைகளுக்கு சமன்பாடு எழுதுவது ஒரு பெரிய கஷ்டமாக இருக்கு. எப்படி எழுத கஷ்டமா இருக்கலாம்? சமன்பாடு முறை மூலம் எழுதும் போது ஒரு கேஎஸ்பி சமன்பாடு எழுதுவது, ஒரு முதலாம் கூட்டப்பிரிகை, ஒரு இரண்டாம் கூட்டு, இதெல்லாம் என்னன்னு தெரியாம நிறைய பேர் இருக்கிறாங்க. உங்களுக்கு தெரியும் H2S என்றது
இருமூல மென்னமிலம் இவர்கள கூட்டப்பிரிகை பெருமானங்கள் முதலாம் கூட்டப்பிரிகை அடையும் போது H+ ஆகவும் HS- ஆகவும் பிரிகிறது. முதலாம் கூட்டப்பிரிகை மாறுல பெருமானம் இருக்குதானே, அந்த பெருமானத்தை விட இரண்டாம் கூட்டப்பிரிகை அடையும் போது பெருமானம் மிக சின்னதா இருக்கும். விளங்குதா? அப்ப இதுல இருக்கிற H2S முதலாம் கூட்டப்பிரிகை பெருமானத்தை பார்த்தீங்கன்னா 10 சைவர்கள் கருதுங்கோ. MCக்கு வினாதானி நிறைய முறைகளை பயன்படுத்துவீர்கள். இந்த இடத்துல 10 மறை 13 எடுத்துக்கொள்ளும். பயப்பட வேண்டாம். திருத்தமான பெருமானம் உங்களுக்கு யாரு கேட்டது? KSP பெருமானத்தை கணிக்க கூட KSP செப்பு சல்பைட் பெருமானம், KSP நாக சல்பைட் பெருமானம் இந்த இடங்கள் எல்லாம் படிக்கிறீங்க. அதாவது இந்த இடத்துல பண்பறை பகுப்புகள் படிச்சிருக்கீங்க தானே. இரண்டாம் பண்பறை பகுப்புல படிக்கிறாருன்னு சொன்னால் அவரை KSP பெருமானம் மிக 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 சின்னதான பெருமானமாக இருக்குது. முதலாம் பண்பறை பகுப்புல படிக்கிறாருன்னு சொன்னால் அவரை KSP பெருமானம் என்ன பெரிய பெருமானமாக இருக்குது. KSP கொப்பர் சல்பைட் பெருமானம் என்னன்னு சொன்னபடியா கொப்பர் சல்பைட் அவரை பெருமானம் விட்டு தர 10 மறை 36 அலகுகள் எல்லாம் எங்களுக்கு எவ்வளவு தெரிஞ்சிருக்கும். நாக சல்பைட் பெருமானம் 3 தர 10 -22. அப்ப பாருங்க ரெண்டு பேரும் ஒரே செறிவா இருக்காங்களா? இவர செறிவு பெருமானம் அங்க சொல்லப்படுவது 0.1, இவர செறிவு பெருமானம் 0.01. இவர் வீழ்படிவாக வேணும் சொன்னால் ஒரு 10 மறை 21 தேவை. இவர் வீழ்படிவாக சொன்னால் ஒரு 10 மறை 34 தேவை. சார் 8 இருக்குது 3 இருக்குது எல்லாம் என்ன அடுக்குகளை வச்சு கேள்விகளை சுருக்கிக் கொள்ளலாம் தானே. அப்ப இதன் விளைவாக உருவாகிற சல்பைட் எவ்வளவு உருவாகும், எவ்வளவு சல்பைட் இவர்கள கூட்டு பிரிகை மூலமாக எவ்வளவு சல்பைட் உருவாகும் படிப்பவே. ஒருத்தர் 2 தடவைகள் கூட்டப்பிரிகை அடைகிறார்கள், அவர் நாங்கள் நேரடியாக கூட்டப்பிரிகை வைக்கலாம். எப்படி எழுதலாமா? H2S ஒரே படியில கூட்டப்பிரிகை அடையும் போது 10H+ ஆகும், ஒரு சல்பைட் ஆகும் பிளவு பிரிகை அடைகிறது. இவருக்கான மாறியை நாங்கள் படித்தோம்னு சொன்னால் H+ செறிவின் வர்க்கத்தின் இன்டு சல்பைட் செறிவின் கீழ் என்ன வரப்போகுது? H2S செறிவாக இருக்கும். அவன் சொல்வானா H+ செறிவிட வர்க்கம் இருக்குதானே, இந்த வர்க்கத்தின் கீழ் H2S செறிவுக்கு பதிலாக நீங்கள் எழுதக்கூடிய பெருமானம் என்னன்னு சொன்னால் 15 தர 10 மறை 3. இந்த இடத்துல நீங்க எழுதக்கூடிய பெருமானம் என்ன கிடையாது? 15 தர 10 மறை 3. இந்த இடத்துல KSP பெருமானம் 2 பேரை பெருக்கினீங்கன்னா, இவங்க 2 பேரை பெருக்கினீங்கன்னா வார பெருமானம் 10 10 20. இந்த இடத்துல வார பெருமானம் 15 தர 10 மறை என்ன வரப்போகுது கிடையாது? 10 மறை 3 இன்டு சல்பைட் செறிவு. அப்ப சல்பைட் செறிவு பெருமானம் என்ன வரும்னு சொன்னால் 10 -17. அப்ப எவ்வளவு சல்பைட் இருக்குது? 10 -17 இருக்குது. எவ்வளவு தேவைப்பட போகுதாம்? 10 -34 இருந்தாலே உள்படுவாங்க. சல்பைட் கூட தான் இருக்குது. உங்களுக்கு தெரியணும், சில பிள்ளைகளுக்கு இன்னும் கூட 10 34 பெருசா, 10 21 பெருசா, 10 17 பெருசா. இப்ப நீங்களே யோசிக்க பார்ப்போம், எது பெருசு? ரெண்டு சட்டத்தின் படி பார்த்தீங்கன்னு சொன்னபடியால் 10 17 தான் உயர்வாக இருக்கு. 10 -21 10 -36 சின்னதான பெருமானம். அப்ப சல்பைட் இருந்துச்சுன்னு சொன்னா என்ன பண்ணலாம்? 2 உப்புக்களும் உள்படுவாங்க படிச்சிருக்கலாம். எவ்வளவு லேசான கேள்வி பாத்தீங்கன்னா. அப்ப இந்த இடத்துல இருக்க முதல் 10 வினாக்களை பொறுத்து நான் சொல்றது கேட்டுக்கொள்ளுங்க. ஒரு ஃபைனல் பேப்பர்ல நான் சொல்ற முறையை பின்பற்றி கொள்ளுங்க. ஒரு ஃபைனல் பேப்பர் நீங்க எதிர்பார்க்கிற அடுத்த பேப்பர் ஃபைனல் பேப்பர் அப்படியாது. முதல் நீங்க செய்ய வேண்டிய முதல் 10 வினாக்களை தான் நீங்க செய்யணும். ஒரு ஃபைனல் பேப்பர்ல முதல் 10 வினாக்களை நேரம் எடுத்து ஒரு 15 நிமிஷம் செஞ்சு பாருங்களேன். அதுக்கு முதலாம் கேள்வி செகண்ட் கணக்கு ஷீட் பயன்படுத்துறதா இல்ல, இரண்டாம் கேள்வி வாசிக்கிறோம். இரண்டாம் அழகுக்குரிய வடிவத்துக்குரிய கேள்வி. ஒரு பிள்ளை ICL3 என்ற வடிவமானது T ஷேப் என்று சொல்ல கூட இன்னொரு பிள்ளை அது நான்குன்னு சொல்றது பிள்ளை ஏற்பட எந்த கருத்தின் படிப்பில்லை. இதுல இருக்கிற மையவை சூழ உள்ள சுற்றணுக்கள் 3 பேர் சொன்னால் அந்த பிள்ளை எப்படி பிளவிடலாம்? தள முக்கோணம் சொல்லலாம், கூம்பகம் சொல்லலாம், T ஷேப் சொல்லலாம். நான்கு சொல்றது பிள்ளதானே, அடிப்படை எண்ணக்கார பிள்ளதானே. ஒரு வடிவத்தை பார்க்க கூட நாம் என்ன செய்யலாம் முடியாது? சுற்ற அணுக்கள பரம்பல்கள் அதை வச்சு நாங்கள் என்ன செய்யலாம் முடியாது? ஒரு வடிவத்தை செய்யலாம்.
இப்போ நாங்கள் பிழை விடாமல் செய்யணும்னு சொன்னால் எங்களோட தியரிகள் தெளிவாக இருக்கணும். நாங்கள் எல்லா கேள்விகளையும் முடியாது நீங்கள் என்ன செய்யலாம், விட வந்தால் போதுங்கிறத விடவும் இந்த விடை எடுக்கிறதுக்கு நான் எவ்வளவு நேரம் செலவழிச்சிருக்கிறேன். அப்போ ஒவ்வொரு கேள்வியில வெண்பெருமானத்தை நேரத்தை கூட்டி கொண்டு போனீங்கன்னா அது 120 நிமிஷத்துக்குள்ளே இருக்கும். ஒரு பேரிட்டு கேள்வி பார்த்த உடனே இதுதான் தொழிற்பாட்டு கூட்டம் நீக்கல் முறை மூலமாக விளங்கப்படுத்துறது வேற, விடை எடுக்கிற வேற. விளங்கப்படுத்துறது 10 மணி நேரம் விட எடுக்கலாம். விட எடுக்கிறது வெறுமனே 120 நிமிஷத்துக்குள்ள விட எடுத்துக்கணும். சரிதானே? முதல் 10 கேள்வி அதை போதும் செய்வது. திருப்திகரமாக நீங்க நான் வீடியோ பார்த்துட்டு நீங்களாக கல்குலேட் பண்ண முடியும். சந்தேகங்கள் இருக்கு உங்கள் எல்லாருக்கும் தொலைபேசி இலக்கம் தெரிஞ்சிருக்க முடியாது. இந்த தொலைபேசி இலக்கம் நீங்க டெலிகிராம் மூலமாக உங்களுக்கு சொல்லலாம். சரி, பேர் பேச்சு இருக்குது, எனக்கு இந்த படிக்க கூட இந்த கேள்வி செய்யக்கூட சில பிள்ளைகளுக்கு விட எடுக்க தெரியும். இந்த தியரி படிச்சாதான் விட எடுக்கலாம். கெமிஸ்ட்ரிக்கு நல்ல விடங்களானே இதை படிச்சாதான் இதுக்கு விட எடுக்கலாம். சக்தி மட்டங்கள் அதாவது இடத்தில் நிகழ்வுகள் தெரிஞ்சால்தான் நாங்கள் என்னது விட எடுக்கலாம், அயனாக்கு சக்தி ஆரை கண்டுபிடிக்கலாம் என்று தெரிஞ்சுக்கணும். திணிவன்கள் அணுவன்கள் தெரிஞ்சால்தான் நாங்கள் ஆரைகளை நாம் செய்யலாம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கத்தானே வேணும். கூட்டங்கள் தெரிஞ்சால்தான் மின்னல் தன்மை கணிக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்சிருக்கணும். இல்லை டிரெக்டாக எனக்கு தெரியாது உடனடியாக படிச்சு எடுக்கலாமா? இல்லை, சில விஷயங்கள் சில காரியங்கள் தங்கி இருக்கு, அதெல்லாம் படிக்கணும். விளங்குதான்? இப்போ வீடியோ பார்க்குறீங்கள், 10 கேள்வி செய்கிறீங்கள், நீங்களா செய்கிறீங்கள். முதலாவது விளங்குதா? நீங்களா செய்கிறீங்கள், செஞ்சுட்டு ஒரு திருப்தி ஒன்று வரும். என்ன ரைட், நான் இதை விளங்கப்படுத்தி விளங்கி எடுத்து அவுட் ஆஃப் 10 நான் 10க்கு 10 எடுத்துட்டேன். விளங்கப்படுத்த யாரும் சொல்லியிருந்தாலும் நீங்களாக ஒரு தரம் முயற்சி செய்வார்கள் முடியாது. நிச்சயமாக உங்களுக்கு பேப்பர் கட்டும் சுலபமாக வரும். சரிதானே? பயப்பட வேணாம். ஃபைனல் பேப்பர் மிக சுலபமாக வரும். பயப்படாது. சரிதானே?